மதிப்பிற்குரிய மதுரை ராமகிருஷ்ணன் அவர்களை பற்றி நான் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா நீங்கள் எல்லாமே அந்த வாட்ஸ்அப்பில் அவர் கதை சொல்கிற விதம், அவர் சொல்லக்கூடிய கருத்து எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்க. கலக்கப்போவது யார் அந்த நிகழ்ச்சியில் அறிமுகமாகி நகைச்சுவைகளை அள்ளி தெளித்த அந்த மதிப்பிற்குரிய பேச்சாளர் இப்போது உங்களுடைய பலத்த கரவொலியோடு பேச அழைக்கின்றேன். புன்னகை வாழ்வின் பொன்னகை என்ற தலைப்பில் மகிழ்வுரையாற்ற வருமாறு உங்களுடைய சார்பில் அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேச்சாளராக தான் ஐயா அழைச்சதுல வந்தேன். ஆனா இந்த குழந்தைகள் பேச 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 பேச்சாளர்ன்றது மறந்து போய் ரசிகரா உட்காந்து கைதட்டிட்டு இருக்கேன். அத்தனை குழந்தைகள் பேசுறத பார்க்கும்போது இந்த குழந்தைகள் எல்லாம் இவ்வளவு தூரம் பயிற்றுவித்தமைக்காகவே இந்த பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டல் தரலாங்க. என்ன அதுவும் அந்த தேவதை கதை ஒரு பொண்ணு சொல்லிச்சு. கணவர் ஓட்டவாளி எடுத்துட்டு போவாரு, தேவதை அந்த ஓட்டவாளியை சரி பண்ணி கொடுத்துச்சுன்னு. பாவம் தேவதை ஒரு நல்ல வாளி கொடுத்துருக்கலாம். என்ன தேவதை ஓட்டவாளி தான் நல்ல. ஒவ்வொரு குழந்தைகளும் எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா சார், இங்க வந்ததில்ல என் பையன்லாம் இந்த மாதிரி இப்படி குழந்தைகள் 2 நிமிஷம் 5 நிமிஷம் பேசுறது சந்தோஷமா இருக்கு. என் பையன்ட்டெல்லாம் பேச முடியல சார். இதை சொல்லிட்டு நான் நிகழ்ச்சிக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன். என் பையன்லாம் 5வது தான் படிக்கிறான். 2 செகண்டுக்கு மேல பேச முடியல. ஜென் ஜி தலைமுறை, இந்த தலைமுறை ஜென் ஜி அப்படின்றான். எங்க ஊர் மதுரைடா. என் பையனை உட்கார வச்சுட்டு சொல்றேன், எங்க ஊர் மதுரைடா. மதுரை எப்படிப்பட்டது தெரியுமா? நாங்க மெட்ராஸ்ல போய் செட்டில் ஆயாச்சு. என் பையன் பிறந்ததெல்லாம் மெட்ராஸ்ல தான். என் பையன்ட்ட சொல்றேன், எங்க ஊர் மதுரை எப்படி தெரியுமாடா? பாண்டியர் குதிரை குளம்படியும் தூள் பறக்கும் இளைஞர் சிலம்படியும் மதி தோண்டிய புலவர் சொல்லடியும் இளம் தோகை மாதர்தம் மெல்லடியும் மயங்கி ஒழிக்கும் மாமதுரை மாலையிலே மல்லிகை பூமதுரை மண்ணை திருட வந்தவரை செம்பொன்னை திருட வந்தவரை ஊர் பொசுக்கி போக வந்தவரை தாயாய் மாற்றும் தூய் மதுரை அவர்தம் சேயாய் வணங்கும் தாய் மதுரை தென்னவன் நீதி பிழைத்ததனால் அது தெரிந்து மரணம் அழைத்ததனால் கண்ணகி திருகி எரிந்ததனால் அவள் கந்தக முளையில் எரிந்ததனால் நீதி கஞ்சிய தொன்மதுரை ஜாதி கஞ்சா தென்மதுரைன்னு. அவ இப்படியே பார்த்தான். இப்படியே 2 நிமிஷம் பார்த்தான். மதுரை நல்ல ஊர், அவ்வளவுதானே. ஏன் இழுக்குற சாட்டா முடிப்பா. என் ஒய்ஃப்ட கூப்பிட்டு சொல்றான், அம்மா ஆர் யூ கோயிங் டு வேஸ்ட் யுவர் லைஃப் வித் திஸ் மதுரை கை? யாரு நம்ம அவன் வாழ்க்கையை கெடுக்கிறோம்பா. இந்த கூகுள கேட்கிறான். கூகுள்ல இப்படி காமிச்சு, சிரி how can I put my father in mute அப்படின்றா. அதுக்கு அது பதில் சொல்லுது. இப்படி நம்ம வீட்லயே பேச முடியல. இவ்வளவு குழந்தைகள் பேசும்போது வைரமுத்து ஐயா தான் ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. ஒரு பள்ளத்தாக்குகள் நிறைய பூக்கள் பூக்கட்டுமே ஒரு குழந்தையின் சிரிப்பிற்கு ஈடாகுமான்னு கேட்டிருந்தார். அப்படி சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்து காதலின் முன்னுரை சிரிப்பு, கடனின் மூலதனம் சிரிப்பு, விலங்கை கழித்த மனித மிச்சம் சிரிப்பு, சிறு சிறு சொர்க்கம் சிரிப்பு, துன்பங்களை தள்ளி போடுகிற மார்க்கம் இந்த சிரிப்பு, உடம்பில் உள்ள அத்தனை உறுப்புகளையும் வெளிப்படுத்தக்கூடிய உறுப்பு இந்த சிரிப்பு. அப்படியா அத்தனை பேரையும் அப்படி ஒரு சிரித்த முகங்களை பார்த்து இவ்வளவு தூரம் ஒரு வெற்றிகரமான ஒரு நிகழ்வை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய 83வது மாத கூட்டத்தில் மகிழ்வோர் மன்றம் கோவில்பட்டியில் என்னையும் இந்த கவிதை போல் இருக்கக்கூடிய இந்த குடும்பத்துல ஒரு வார்த்தையாக எம்மையும் அழைத்தமைக்காக ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. உங்கள் கைத்தட்டலோடு தலைமை உரை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மரியாதைக்குரிய ஐயா அமைப்பு செயலாளர், மதுரை நகைச்சுவை மன்றத்தினுடைய அமைப்பு செயலாளர் பாண்டியராஜன் ஐயா வந்தாங்க. அருமையா அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டலோடு இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். ஏன்னா என்னை புரிஞ்சு சொன்னார். வந்த உடனேயுமே ரொம்ப புரிஞ்சு, தம்பி ரொம்ப பரிதாபத்துக்குரியவருங்க. பரிதாபமான, உண்மையிலே பேச்சாளர்கள் பாதி பேர் பரிதாபமா தான் சுத்திட்டு இருக்கோம் ஊருக்குள்ளார. அனுபவிச்சு தலையாட்டுறாரு. ஆமா அப்படின்னு இப்படி ஆமோதிக்கிறப்ப நமக்கு சந்தோஷமா இருக்கும் அனுபவிச்சு. ஆனா கோயில்பட்டிக்கு வந்த உடனே என்ன தெரியுமாங்கய்யா பெரிய சந்தோஷம், அப்படியே எல்லாருமே வெள்ளந்தி மக்களா இருந்தாங்க. ஒரு மனதுல எதுவுமே இல்லாம ஒரு வெள்ளந்தி மக்கள். இந்த போன்ல தானே தினம் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இங்கேயும் போன்ல தான் பாப்பியாமா, மதுரை மீனாட்சி மாதிரியே இருக்கியம்மா, நல்லா இருப்பிய. இந்த போன் வந்ததுக்கு அப்புறங்க நேர்ல யாருமே நேரில் பார்த்து பேசுறதுக்கு தானே வந்திருக்கேன். ஒரு ஸ்கூல்ல இப்படி பேசிட்டு இருக்கிறப்ப முன்னாடி ஒருத்தர் போனை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. நான் ரொம்ப இதா கேட்டேன், எங்க நேரில் பார்த்து பேசிதானே வந்திருக்கேன், போன்ல என்னத்த பாக்குறீங்கன்னு. உங்களை தாங்க யூடியூப்ல பாக்குறேன் அப்படின்றாரு. நேரில் இருந்தா தான் பேசிக்கிட்டு இருக்கேன், யூடியூப்ல 10 நிமிஷம் வந்துட போகுது. போன் வந்ததுல படுத்துற விஷயம் எல்லாத்தையும் போன்ல போட்டோ எடுத்து அதை போட்டுறணும். இல்ல போட்டாதான் நமக்கு ஒரு சந்தோஷம். வந்த உடனே இந்த மாதிரி தான் ஒரு அக்கா இங்க டீ குடிக்க போனோம். கோயில்பட்டியில் இறங்கி ராயா பிளாஸால ரூம் போட்டிருந்தாங்க. அங்கே போகும்போது
ஒரு அக்கா பார்த்துட்டே இருந்துச்சு ஒரு மாதிரி. நாங்கள் டீயை கொடுத்து இந்த வேஷ்டி சாதா காஸ்டியூமில் தானே இருப்போம். வரும்போது இப்படி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு, குறுன்னு பார்த்துட்டே இருந்து, தம்பி நீ தானே அப்படின்ட்டு வந்துச்சு. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஆமாக்கா அப்படின்னு. தம்பி நீ தானே இந்த செல்போன்ல வரவேல செல்போன்ல அப்படின்னுச்சு. ஆமாக்கா அப்படின்னு. இந்த செல்போன்ல நீ தானே பேசிக்கிட்டே இருப்ப செல்போன்ல. நான் உன் பேச்சதான் தம்பி தொடர்ந்து கேட்கிறேன், நான் உன் பேச்ச கேட்டுக்கிட்டே இருக்கேன். இப்ப பின்னாடி இருந்து அவங்க வீட்டுக்காரர் முறைக்கிறாரு. எனக்கு என்ன பையனா இந்த அம்மாவை முறைக்கிறாரா என்னைய முறைக்கிறாரான்னு தெரியல. தம்பி நான் உன் பேச்ச கேட்டுக்கிட்டே இருப்பேன் தம்பி. அவங்க வீட்டுக்காரர் மெல்லமா நடந்து வந்தார். வந்து உங்க பேச்ச மட்டும்தான் கேட்கிறா, உங்க பேச்ச மட்டும்தான் கேட்கிறா. இப்ப அவர் எந்த இதுல சொன்னாருன்னு தெரியல. அந்த அம்மா ரொம்ப சிரிச்சுட்டு போட்டோ எல்லாம் எடுத்துருச்சு. போட்டோ எடுக்க வந்த அம்மா என்ன பண்ணிருக்கணும், என் கூட 2 தம்பிங்க வந்திருக்காங்க, அவங்க கிட்ட கொடுத்துருக்கலாம். அவங்க வீட்டுக்கார்ட்ட கொடுத்து தம்பியோட போட்டோ எடுக்க அப்படின்னுச்சு. அந்த ஆளு முறைச்சுக்கிட்டே போட்டோ எடுத்தான். இப்ப அந்த அம்மா ஏறி போயிருச்சு. அவர் திரும்ப வந்து இன்ஸ்டாகிராம்ல பேசுறியா அப்படின்னாரு. ஆமாங்கய்யா இன்ஸ்டாகிராம்ல பேசுறேன். இன்ஸ்டாகிராம்லயே பேசு, நேர்ல பேசாத. ஏங்க அப்படின்னு. இன்ஸ்டாகிராம்னா ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவோம், நேர்ல முடியாது, இனிமே இன்ஸ்டாகிராம்ல மட்டும் பேசிட்டு போனார். எனக்கு பக்குன்னு இருந்துச்சு. அப்படி ரொம்ப சந்தோஷமான ஒரு மக்களை இயல்பா வரக்கூடிய மக்கள். இங்க வந்து கீழே இந்த டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு வருவோன்றதுக்காக வந்து கார்ல இறங்கின உடனே அங்க ஒருத்தவங்க இங்க ஹாஸ்பிட்டல்ல, தம்பி நீங்க இந்த சன் டிவில நம்மள சரி ஒருவேளை இந்த நாள் இனிய நாள் நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். சன் தொலைக்காட்சியில சுகி சிவம் ஐயா பேசினாங்க. இப்ப அந்த நிகழ்ச்சி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அங்க இந்த நாள் இனிய நாள் நிகழ்ச்சி. அந்த மாதிரி சன் டிவில பார்த்துட்டாங்க போல, நம்மளுக்கு தான் வாழ்த்த போறாங்க போல. ஆமாக்கா சன் டிவில ஆமாக்கா சன் டிவில காலையில. ஆமாங்க காலையில நீங்க தானே ஜோசியம் சொல்லுவீங்க அப்படின்னுச்சு. இதுக்கு அந்த அம்மா என்னை கூப்பிட்டு 2 அடி அடிச்சுட்டு போயிருக்கலாம். ஜோசியம் சொல்லுவேனா நல்ல. இந்த மாதிரி நம்ம ஒரு ரசிகரா இங்க பேச்சாளரெல்லாம் வரல, ஜாலியா ஒரு அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஒரு நல்ல ஒரு தருணத்தை அமைத்து கொடுத்தமைக்காகவே இங்கு நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்த மரியாதைக்குரிய மோகன்ராஜ் சார் அவர்களுக்கும் பாண்டியராஜ் சார் அவர்களுக்கும், இது எல்லாத்தையும் தாண்டி நல்லாசிரியர் விருது வாங்கிய மரியாதைக்குரிய ஐயா ராஜசேகர் ஐயா, நல்ல ஒரு பெரிய கைதட்டல் தரலாம் அவருக்காக. ஏன்னா இன்னைக்கு ஆசிரியரா இருக்கிறதுக்கே விருது கொடுக்கணும், அதுக்கப்புறம் நல்லாசிரியராக இருக்கிறதுக்கு இன்னும் பெரிய விருது கொடுக்கணும். எல்லாத்தையும் தாண்டி இங்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய ஆன்றோர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும், இந்த விழாவை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமைக்குரிய வெங்கடேஷ் சார் அவர்களுக்கும், லதா வெங்கடேஷ் அவர்களுக்கும், காளிதாஸ் சார் அவர்களுக்கும், ஜான் கணேஷ் சார் அவர்களுக்கும், மோகன்ராஜ் சார் அவர்களுக்கும், சேர்மத்துறை சார் அவர்களுக்கும், துரைராஜ் சார் அவர்களுக்கும், செல்லின் சார் அவர்களுக்கும், ஹரிகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டு தந்துடலாம். யாரு பேராவது விட்டு போயிருந்துச்சுன்னா இந்த பிட்டு தான் சார் காரணம். ஏன்னா சொல்லிடணும். இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு என்ன பெரிய சந்தோஷம், அந்த தம்பிக்கு ஒரு பெரிய கைதட்டல் தாங்க. அரபு நாடு பெட்ரோலியத்தை நம்பி இருக்கு, ஆஸ்திரேலியா நாடு கங்காருக்குலை நம்பி இருக்கு, அமெரிக்க நாடு வர்த்தகத்தை நம்பி இருக்கு, ஐரோப்பிய நாடுகள் சுற்றுலாக்களை நம்பி இருக்கிறது. நமது இந்திய தேசம் இப்படிப்பட்ட இளைஞர்களை தாயா நம்பி இருக்கு, நேர்மையான இளைஞர்களை நம்பித்தாயா இந்த இந்திய தேசம் இருக்கு. அவங்க அப்பாக்கு ஒரு பெரிய கைதட்டல் தாங்க இந்த நேரத்தில். தந்தை மகர் காற்றும் உதவி அவை இருக்க முந்தி இருக்க செயல்னர் வள்ளுவர். அப்படி இந்த அவையில் ஒரு சான்றோனாக தனது மகனை வளர்த்து எடுத்தமைக்காகவே அவங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய கைதட்டலாம். எங்க ஐயா ஞானசம்பந்தன் ஐயா தான் சொல்லுவார், ஒரு அப்பா எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு அப்பா ரொம்ப உதாரணம் அப்படின்னு ஒரு ஜோக் சொல்லுவாங்க. ஞானசம்பந்தன் ஐயா தான் இந்த ஜோக் சொல்லுவாங்க. ஒரு ஸ்கூல்ல டீச்சர் திட்டுனாங்களாம், உங்க பையன் பக்கத்தில் இருக்கிறவனோட பேனா பென்சில் எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறான், அப்புறம் குச்சி மிட்டாயிலேருந்து குருவி வீட்டிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடறான், பேப்பரா பக்கத்தில் இருக்கிற பேப்பர் பென்சில்லாம் எடுத்துட்டு போயிடறான், நீங்க கொஞ்சம் கண்டிச்சு வைங்கன்னு. அவங்க அப்பா வந்து சொன்னார், ஏன்டா பக்கத்தில் இருக்கிற பேனாவை எடுக்கிற, ஏன்டா பக்கத்தில் இருக்கிற பேப்பர் எடுக்கிற, ஏன்டா பக்கத்தில் இருக்கிற நோட்லாம் எடுக்கிற. அப்பா கிட்ட சொன்னீங்கன்னா அப்பா ஆஃபீஸ்லேருந்து எடுத்து வர மாட்டேனான்னு இருக்காரு. ஐயா சொன்ன ஜோக்கு எப்படி அப்பாக்கள் இருக்கணும். இந்த இன்னொரு இது பாருங்க எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு, ஒரு அப்பா இந்த மாதிரி நேர்மையான அப்பா தன்னுடைய பையனை ஜூக்கு கூட்டு போறாரு. அந்த ஜூ நிர்வாகி சொல்றாரு, சார் உங்க பையனை பார்த்தா 5 வயசு மாதிரி தெரியல, அவனுக்கு டிக்கெட்லாம் எடுக்க வேணாம், நீங்க டிக்கெட்லாம் பெருசா எடுக்க வேணாம், உங்க பையனை வந்து ஃப்ரீயா கூட்டு போங்க, அவனை பார்த்தா 5 வயசு மாதிரி தெரியல 3 வயசு பையன். இவர் சொல்றாரு, இல்ல நீங்க டிக்கெட் கொடுங்க, 60 ரூபா டிக்கெட் கொடுங்க அப்படின்றாரு. இல்லைங்க உங்க பையனை பார்த்தா அப்படி தெரியலங்க கூட்டு போங்க. எனக்கு 60 ரூபா பெருசு இல்ல, எங்க அப்பா நேர்மையானவன்றது அவனுக்கு தெரிந்தால் மட்டும்தான் நாளைக்கு அவன் நேர்மையா வளர முடியும். இல்ல இப்படியான அப்பாக்கள் தாங்க கொண்டு வர முடியும். நல்லவன்ற பேரையே மாத்திட்டாங்க சார் இன்னைக்கு. சார் ரொம்ப நல்லவருங்க,
காசு வாங்கிட்டாருன்னா வேலையை சரியா செஞ்சிருவான்றானே கவர்மெண்ட் ஆபீஸ்ல. மதுரையில் எனக்கு ஜாதி சான்றிதழ் வாங்க போனப்போ நடந்த சம்பவம். நான் போய் கேட்டேன், சார் ஜாதி சான்றிதழ் வாங்கணும், ஸ்கூலில் கொடுக்கணும், பிசி வேணுமா எம்பிசி வேணுமா அப்படின்னாரு. ரெண்டுக்கு என்னங்க வித்தியாசம் அப்படின்னேன். 500 ரூபா தான் வித்தியாசம் அப்படின்னாரு. அப்படி எங்க பாருங்க அனுபவிச்சு சிரிக்கிறாங்க, புரிஞ்சிருச்சு ஜோக்கு அவங்களுக்கு. அப்படி நல்ல ஒரு அருமையோட சிரிப்போட ஒரு சிந்தனையோட இந்த நிகழ்ச்சி வரணும்னு நடத்திமைக்காகவே ஒரு பெரிய கைதட்டல் எல்லாருக்குமே தரலாம். ஏன்னா வெறும் சிரிச்சுட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது வெறும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சியா வந்திருக்கும். கரெக்டா சிரிச்சுட்டு மட்டும் போனோம் அப்படின்னா அது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி. ஆனால் இந்த சிரிப்போடு ஒரு சிந்தனை வரும்போது தான் அந்த நிகழ்ச்சி பழுது நீக்கக்கூடிய நிகழ்ச்சியாக மாறும். ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு ஏவிஎம் ஸ்டுடியோல. தங்கவேலு ஐயா ஒரு ஃப்ளோர்ல நடிக்கிறார், டனால் தங்கவேலு அவர் ஒரு ஃப்ளோர்ல நடிக்கிறார். பக்கத்துல NS கலைவாணர் அவர்களுடைய ஷூட்டிங்கும் நடக்குது. அந்த நேரத்தில் ஒரு ரசிகர் போறாரு, மொதல் ஃப்ளோர்ல தங்கவேலு அவருடைய ஷூட்டிங். அவர்கிட்ட போய் கையெழுத்து கேட்கிறாங்க. அவர் எழுதி கொடுத்துறாரு, சிரி சிரி சிந்திக்காமல் சிரி அப்படின்னு எழுதி கொடுத்துறாரு. அந்த பேப்பரே எடுத்துட்டு போய் கலைவாணர் ஐயா கிட்டேயே நீட்டுறாங்க. இப்போ அவர் படிச்சுட்டு சொல்றாரு, இது யார் எழுதினது, தங்கவேல் எழுதினாரான்ட்டு. அவர் கிளம்பி வந்து தங்கவேல் அவர்கள்ட்ட கொடுத்து, சிந்திக்காமல் சிரின்னு எழுதியிருக்கேன், அதை அடி, சிந்தித்து சிரி அப்படின்னு எழுது. சிரிப்பு சாதாரணமாக இருந்து விடக்கூடாது, சிந்தித்து தான் சிரிக்க வேண்டும். அதை அடித்து மாற்ற சொன்னாரா அந்த NS கலைவாணர் அவர்கள். சிரி சிரி சிந்தித்து சிரின்னு. நம்ம சிரிப்புல ஒரு சின்ன சிந்தனை வந்து உட்காரணுங்க. ஏன்னா அதுதான் இந்த சமூகத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மருந்தா மாறும். இதை கலைவாணர் ஐயா தன்னுடைய படத்துல அத்தனை படத்துல பண்ணார். 1950 தங்கம்னு ஒரு படம் வந்துச்சு, நீங்க பார்த்துருக்கலாம். இங்க பெரியவங்க நிறைய இருந்தீங்கன்னா பார்த்துருக்கலாம். NS கலைவாணர் அவர்களும் மதுரம் அம்மாவும் இதுல நடிச்சிருப்பாங்க. இல்லை NS கலைவாணர் அவர்கள் வந்து ஜமீன்தாரா நடிச்சிருப்பார், மதுரம் அம்மா அவங்க மனைவியா தான் நடிச்சிருப்பாங்க. இவர் ஜமீன்தாரா நடிச்சிருப்பார். இவங்களுக்கு குழந்தை இருக்காது. இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, குழந்தை இல்லைன்னொன்னையும் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்வாங்க. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க. இவர் போய் அப்படியே மதுரம் அம்மாட்ட தயங்கி தயங்கி நிற்பார். தயங்கி தயங்கி நின்று சொல்வார், இல்லை நமக்கு குழந்தை இல்லை, இவ்வளவு சொத்து இருக்கு, எல்லாரும் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்க, ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கன்றாங்க. நமக்கும் ஒரு வாரிசு வேணும்ல, சொத்தை பார்த்துக்கிறதுக்கு ஒரு வாரிசு வேணும்ல, அதனால ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி நீ என்ன நினைக்கிற? அந்த அம்மா சொல்லுவாங்க, இது நீங்க சொல்றதும் கரெக்டு தான், நமக்கும் வாரிசு வேணும், சொத்தும் நிறையா இருக்கு, எனக்கு ரெண்டாம் கல்யாணம் பண்றதுல உடன்பாடு இல்லை, இருந்தாலும் நீங்க இவ்வளவுதான் சொல்றீங்க, சரி பரவாயில்ல, நல்ல மாப்பிள்ளையா பாருங்க அப்படின்வாங்க. எப்ப 1950 இந்த ரெண்டாம் கல்யாணம்ன்றது ஆணுக்கு மட்டும் இல்லப்பா, அது பெண்ணுக்கும் உரித்தானது தான். பெண் விடுதலைய 1950 குழந்தை இல்லைன்னா அதுக்கு காரணம் கணவன் மட்டும், மனைவி மட்டும் இல்ல கணவனும் அதுக்கு காரணம்னு சொல்லக்கூடிய படமும் 1950 வந்துச்சு. வைரமுத்து ஐயாவுடைய கவிதை அந்த குழந்தை ரொம்ப அழகா சொன்னாங்க. சீ மிருகமே அப்படின்ற அந்த கவிதை 5 பெரியது 6 சிறியது வைரமுத்து ஐயா தான் எழுதுவார். மகிழ்ச்சி, நீ நான் நாம் எல்லாம் மகிழ பிறந்தவர்கள், நிலவின் ஒளியை குடிக்க பிறந்தவர்கள், நீலவான் வெளியை இழுக்க பிறந்தவர்கள், மறிக்கும் மறைக்க மகிழ பிறந்தவர்கள். ஏன் தெரியுமா? ஒரு ஆணின் பெண்ணின் மகிழ்ச்சியில் பிறந்தவர்கள். மகிழ்ச்சி இல்லையே அலைகள் கொண்டு ஜலரந்தம் பாடுமா கடல், இடிகள் கொண்டு தம்பட்டம் தட்டுமா வானம், வீட்டிற்கு திரும்பி வருமா வெளியூர் சென்ற காற்று, உதிர்ந்து உதிர்ந்து இலைகள் உதிர்ந்து நலிந்து நலிந்து வெயிலின் நலிந்து அளந்து அளந்து கொழுந்து எழுந்து சித்திரை மாதம் தாவர வர்க்கம் முத்திரை காட்டி முகிழ்ப்பதெல்லாம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னர். சந்தோஷமா சிரிக்கவே மாட்டாமா. எங்க அம்மா பாருங்க, ஏரோப்ளேன்ல போற மாதிரியே ஹெட்செட் மாட்டி, மீனாட்சி அம்மன் கிளியோடு இருப்பாங்க, எங்க அம்மா ஹெட்செட்டோட இருக்காங்க. அது என்னன்னா நல்ல விஷயம் மட்டும் காதுல விழுந்தா போதும், ரொம்ப கத்தி பேசினா காதுல விழுந்துடக்கூடாது. என்னம்மா பரவாயில்ல, ஏசி பிடிக்காதா? நல்ல வேலை என் பேச்சு பிடிக்காதோன்னு நினைச்சேன். ஏசி போனா போயிட்டு போதுமா, பேச்சு பிடிக்கிறதுனாலதான் வந்திருக்காங்க, இல்ல பிடிக்கலன்னு எந்திரிச்சு போயிடுவாங்க, அந்த ஹெட்செட்டை கழட்டியே எறிவாங்க. நல்ல இப்படிதாம்மா இருக்கணும். இப்படி சொன்ன அப்படி பேசி சிரிச்சு. சில பேர்னா சார் காலையில எந்திரிக்கும் போதே சோம்பேறியாவே எந்திரிக்கிறான். இல்ல ஏன்டா என்னங்க சலிப்போடைய வாழ்க்கை, சிரிக்கவே மாட்டேன். என்னங்க அப்படியே எந்திரிச்சு 32 பல்லையும் தேய்ச்சி, ஏன் 16 பல்லு காலையில 16 பல்லுக்கு சாயந்தரம் 32 பல்லையும் தேய்ச்சி, அதே ஆபீஸ்க்கு போய் அதே கையெழுத்திய போட்டு அவ கொடுக்குற அதே காப்பியை குடிச்சு, அங்கதான் பிரச்சனையே. உண்டதே உண்டு, உடுத்ததே உடுத்தி, அடுத்தடுத்து உரைத்ததே உரைத்து, கண்டதே கேட்டு, சொன்னதே சொண்டு கழிந்தன கடவுள் நாள் எல்லாம்னு ஒரு பாட்டு இருக்கு. செஞ்சதையே இப்ப என்னப்பா எப்படிப்பா சந்தோஷமா வாழ்ந்தாங்க.
வள்ளுவர் தான் வகுத்தாரு. ஈதல், இசைப்பட வாழ்தல், இவை தவிர ஊதியம் இல்லை உயிருக்குன்னார். சந்தோஷமா வாழ்ற தவிர உயிருக்கு ஊதியம் இல்லப்பான். பிரச்சனையோடயே இருப்பாங்க. கடைசி சாகிற வரைக்கும் ஒரு ஆளு மரண படுக்கையில இருக்கார். கடைசியில பெட்ரூம்ல சாக கிடக்காரு, மரண படுக்கையில இருக்காரு. ஐயோ அப்பா பாவமே மரண படுக்கையில இருக்காருன்னு மூத்தவன்ல இருந்து எல்லா குடும்பமும் நிக்குது. இவர் வீட்டுக்காரம்மா கையை பிடிச்சு கேட்கிறாரு, ஏண்டி மூத்தவன் எங்க இருக்கான்? உங்க தலைமாட்டுக்கு மேல இருக்காங்க, இளையவன் உங்க கால் மாட்டுக்கு மேல இருக்காங்க, பொண்ணு இந்த உங்க இடதுகை பக்கம் இருக்காங்க, நீயும் இங்க இருக்க, எல்லாரும் இங்க இருக்காங்க, அப்புறம் ஏன் ஹாலில் ஃபேன் ஓடுது அப்படின்னா? இவன் சாக கிடக்கான். ஃபேன் ஓடுனா என்ன, ஓடாட்டி என்ன? 24 மணி நேரம். இப்போ இந்த சோக நேரத்தில் கூட எப்படிப்பா சந்தோஷமா இருக்காங்க. அந்த ஒரு மனிதனை பிரிட்டிஷ் அரசாங்கம் தேடிட்டு இருந்துச்சு. அவர் நடத்திட்டு இருந்த ஒரே சுதேசி பத்திரிகையை மூடி முடிச்சுட்டாங்க. அவருடைய சொந்த இனமான பிராமண இனத்திலிருந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அவரால் அங்க இருக்க முடியல. பாண்டிச்சேரி ஓடுறாரு. பிரெஞ்சு அரசாங்கம் அங்க சப்போர்ட் பண்ணல. காசிக்கு போறாரு. பிரிட்டிஷ் அரசாங்கம் துரத்துது. வாழ வழி இல்ல, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்ல. அந்த பாரதி பாடுனா, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவான்னா, எத்தனை கோடி இன்பம் வைத்தா, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்ல. என்எஸ் கலைவாணர் அவர்களுடைய கடைசி காலம், கலைவாணர் ஐயா கடைசி காலம் ரொம்ப வறுமை. நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கரெக்டா? அம்மா மதுரம் அம்மா அப்படி வெரண்டால பார்த்துட்டு ஓடி வராங்க. ஏங்க நம்ம காரை விலை பேசுறதுக்கு 4 பேர் வந்து நிக்கிறாங்க, நம்ம காரை விலை பேச வந்திருக்காங்க. இப்ப எல்லாரும் வந்து டென்ஷன் தானே ஆகணும். கலைவாணர் ககன்னு சிரிக்கிறாரு, கலகன்னு சிரிக்கிறாரு. ஏம்மா ஏங்க இந்த நேரத்தில் சிரிக்கிறீங்க? அவர் சொன்னாரு, இந்த காரை போய் எவனாவது வாங்குவானான்னு கேட்டிய பத்தியா, இந்த காரை வாங்குறதுக்கு ஒரு 4 பேர் வந்து நின்றுட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு. அந்த கடைசி நேரத்துல கூட அவ்வளவு மகிழ்ச்சியா இப்படி வாழ்க்கையை நடத்தணும். நாங்க நட்பு, இன்னைக்கு நான் சொல்றதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. நட்பு மலரணும்னா பேசிக்கொள்ளணும், கரெக்டா? இந்த இப்படி பேசி இப்படி நேரம் பார்த்து பேசுறது சந்தோஷம். நட்பு மலரணும்னா பேசிக்கொள்ளணும், பேசியே கொன்றக்கூடாது, கரெக்டா? ஒரே வருஷம் தான் பேசிக்கொள்ளணும், பேசியே கொன்றக்கூடாது. ஒருத்தன் டாக்டர்கிட்ட போய் கேட்டுக்கான், டாக்டர் ஆபரேஷன் முடிஞ்சோடனே நான் எப்படி டாக்டர் இருப்பேன்? அவர் சொன்னார், எப்படி இருப்ப? ஒரே வார்த்தை தான், எப்படி இருப்ப? அப்படி பேசிக்கணும். ஒரே பெரிய பேச்சாளர், சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதினு எல்லாம் படிச்சுட்டு எப்பயுமே என்ன ஆகணும், அந்த பேச்சாளர்களுக்கு பெரிய பிரச்சனை, நம்ம என்னெல்லாம் படித்தோமோ எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க கேட்குறாங்களோ இல்லை நாங்கள் அடிச்சு விடுவோம் சார். என்ன தலைப்பு அதெல்லாம் கவலை கிடையாது, அடிச்சு ஆமான்னு மண்டையாட்டுறீங்க. 83 கூட்டம் நடத்தின அனுபவம். நாங்க ஒரு தலைப்பு தருவோம், நீங்க ஒரு தலைப்புல பேசி அந்த அனுபவம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, இன்னைக்கு என்ன போய் பேசுறேன் பாரு அப்படின்ட்டு கிளம்பி போயிருக்காரு. போனா அந்த ஊர்ல மழை கொட்டுன்னு கொட்டுது மழை. யாருமே வரல, ஒருத்தர் கூட வரல. இங்க இத்தனை பேர் வந்து உட்காந்துருக்கீங்க, ஒருத்தர் கூட வரல கேட்கறது. இப்ப என்ன பண்ணணும், நல்ல பேச்சாளர்னா பேசாம கிளம்பி போகணும். அவர் கரெக்டா கிளம்புறப்ப அப்பெல்லாம் அந்த மாட்டு வண்டியில தானே வருவாங்க, குதிரை வண்டி மாட்டு வண்டியில. இந்த குதிரை வண்டி ஓட்டிட்டு வந்தவர் சொன்னாரு, ஐயா நான் குதிரை வச்சிருக்கேன், குதிரை லாய வச்சிருக்கிறவே, என் லாயத்துல 1000 குதிரை இருந்துச்சுன்னா 1000 குதிரைக்கும் கொள்ளு போடுவேன். ஒரே ஒரு குதிரை இருக்குன்றதுக்காக அதை நான் பட்டினி போட மாட்டேன். அவர் பார்த்தார், ஆமான்ல நமக்கு ஆடியன்ஸ் இல்லைன்னு நினைச்சோம்ல, இந்த ஒருத்தர் இருக்கான்ல நம்மளை ஓட்டிட்டு வந்த குதிரை வண்டி ஓட்டிட்டு வந்தவன் இவன் இருக்கான்ல, உட்காரா நீ தாண்டா எனக்கு என் ஆடியன்ஸ். நான் படிச்சுட்டு வந்ததை பூரா பேப்பர் எடுத்து வச்சு சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதி பூரா 3 மணி நேரம் பேசி முடிச்சு சந்தோஷமா தம்பின்னாரு. அவன் எந்திரிச்சான், காதை தொட்டு பார்த்தான். ஐயா நான் குதிரைக்கு கொள்ளு போடுறவே, என் லாயத்துல ஒரு குதிரை இருக்குன்றதுக்காக 1000 குதிரை கொள்ளையும் அதுக்கே போட மாட்டேன். அந்த ஒரு குதிரைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தாங்க போடணும். இன்னைக்கு நிறைய பேர் சார், இப்போ வீட்டுக்கெல்லாம் யாராவது ஒரு பெரியவங்க வந்தாங்கன்னா பயப்படுறாங்க பிள்ளைங்க. இவங்க வந்து என்னடா அட்வைஸ் பண்ண போறாங்க. இந்த 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்பா அம்மா இருக்கீங்களா, இங்கே 12வது படிக்கிறவங்களுக்குலாம் சொந்தக்காரங்கன்னு வந்தாக்கா அவன் ஓடி போயிடுறான். ஏன்னா இவங்க வந்து என்ன சொல்லுவான்னு தெரியாது. ஒருத்தர் சொன்னார், இங்க பாரு இன்ஜினியர் ஆகு, இனிமே இதுதான் நல்லது. இன்னொருத்தர் சொன்னார், இன்ஜினியர்லாம் வேணாம், நீட் எழுதி டாக்டர் ஆகு, இது 2 வேணாம், வக்கீல் ஆகு. அவன் பைத்தியம் தான் அவன். ஏதாவது ஒன்று சொல்லுங்களா வந்த வழியில். அவர் வந்து JEEE படி, அப்புறம் இந்த கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணு, மேட் எக்ஸாம் சொந்தக்காரர். இந்த ஆள் எவ்வளோன்னு பார்த்தா 8ஆம் கிளாஸ் ஃபெயிலு. நம்மளால 8ஆம் கிளாஸ் ஃபெயிலு வந்து அவ்வளோ அறிவுரை. எங்கள் மதுரையில் சும்மாவே இருக்க மாட்டாங்க பயலுக. இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்தாக்கா வச்சு செஞ்சு விட்ருவானுங்க. ஒரு பெரியவர்
சும்மாவே இருக்க மாட்டார். கல்யாண வீட்டுக்கு போனார். மாப்பிள்ளையோட தம்பி இருப்பான்ல, இப்படி ஓரமா உட்காந்துருந்தான். இப்போ கல்யாண வீட்டில் பெரியவங்க போனால் என்ன பண்ணுவாங்க, சும்மா இருக்காம இந்த சொந்தக்காரங்க வரவங்க என்ன பண்ணுவாங்க, மாப்பிள்ளையோட தம்பி ஓரமா உட்காந்துருந்தானா வேமா போய் அவன் கன்னத்தை பிடிச்சி கிள்ளி, கண்ணா அடுத்து நீதானா அப்படின்றாரு. அந்த பயலுக்கு கொஞ்சம் வெக்கமாய் போச்சு. மாப்பிள்ளை ஹனிமூன் கிளம்பி போனான். நம்ம பெருசு சும்மா இல்லாமல் வேமா போய் அந்த சின்ன பையன் மாப்பிள்ளையோட தம்பி அவன் கன்னத்தை பிடிச்சி கிள்ளி, கண்ணா அடுத்து நீதானா அப்படின்றாரு. அந்த பயலுக்கு கடுப்பாய் போச்சு. எப்படியா இந்த பெருசை பழி வாங்கடானே நினச்சிட்டு இருந்தான். அப்பன்னு பார்த்து பெருசோட சம்சாரம் செத்து போச்சு, பாட்டி செத்து போச்சு. புரிஞ்சிருச்சா? ஒரு வாரத்தில் பாட்டி செத்துச்சு. இவன் துக்கத்துக்கு போனான். பெரியவர் ஓன்ட்டு அழுதுகிட்டு இருந்தார். வேமா போனான். பெருசு கண்ணத்தை பிடிச்சிக்கலாம், கண்ணா அடுத்து நீதானா முடிஞ்சு. அதனாலதான் தமிழ் என்னப்பா வகுத்துதுன்னா, எப்பயுமே நல்ல வார்த்தைகளை சொல்லணுங்க. வீட்டுக்கு போனா ஒரு பெரிய ஒரு சொந்தக்காரங்க ஒரு வீட்டுக்கு போனா நல்ல வார்த்தைகளை சொல்லணும். இல்லைன்னா இல்லாட்டும் வரமாட்டாங்க பேசுறதுக்கு. எங்க மாமா வந்திருந்தார் ஊர்ல இருந்து. என் பையன் 5வது படிக்கிறான். நான் கூப்பிட்டு சொன்னேன், டே எங்க மாமா வந்திருக்காரா. பெரியவங்க யாராவது வந்தாங்கன்னா உள்ள இருந்து வரணும்ல, மாமா வந்திருக்காரா. அதுக்கே டே எங்க மாமாடா, வாடா ஓ மாமா தானே, நீ போய் பாரு. டே எங்க மாமா வந்திருக்காரா, வந்து ஒரு வழக்கம் சொல்றா, உன்னை பார்க்கறதுக்கு தான்டா வந்திருக்காரு. என்னை பார்க்கறதுக்கா? அப்பாயின்மெண்ட் வாங்கல. 5வதுங்க. அவனை பிடிச்சி கெஞ்சி கூத்தாடி அவனை கூப்பிட்டு வந்து அவர் காலில் உளுடா, உனக்கு நீ உழு, ஓ மாமா தானே நீ உழு. நானும் உளுந்து அவனையும் உழுக வச்சா அவரு சட்டப்பையெல்லாம் தேடி 10 ரூபாய் எடுத்து நீட்டுறாரு. அவர் கையில் ஜிபே எல்லாம் கிடையாதுல்ல. 10 ரூபாய் எடுத்து நீட்டுறாரு. அதில் 4 கந்தல். அவன் அந்த 10 ரூபாய் எடுத்து ஏன் கண்ணில் காமிச்சான். லேசு சிப்ஸ் கூட வாங்க முடியாது. இதுக்கு வந்து நீ அவர் காலில் உழு கையில் உழுன்ட்டு அவர் அதுக்கு 2 உபதேசம் வேற நீயே வச்சுக்கணும். அதுலேருந்து அந்த நாள் எங்கள் வீட்டுக்கு வரவே கிடையாது. நடந்துட்டு போகுது. தமிழ் என்னப்பா கற்றுக் கொடுத்துச்சுன்னா, யாவருக்குமாம் இறைவனுக்கோர் பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கோர் வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறர்க்கோர் இன்னுரை தானேன்னு நம்ம தமிழ் கற்றுக் கொடுத்துங்க. என்னப்பா அர்த்தம்னா, நீங்கள் போகும்போது சாமிக்கு எதுவுமே பறிச்சு போடுறதுக்கு எதுவும் இல்லையா, ஒரு இலையை பறிச்சு அப்படி போட்டு போங்க. பூ இல்லையா, இலையை பறிச்சு போட்டு போங்க. யாவருக்குமாம் பசுவுக்கோர் வாயுரை. சுத்தி பசுனா பசுமாடுன்னு அர்த்தம் கிடையாது. சுத்தி என்ன ஜீவராசிகள் இருக்கோ அந்த ஜீவராசிகளுக்கு பசு பதி பாசம்னு சொல்லுவோம். ஜீவராசிகளுக்கு ஒரு நாய்க்குட்டி இருக்கா, 2 பிஸ்கெட்டு, ஒரு காக்கா, அது கூட இல்லையா, சாப்பிடும் போது நம்ம சாப்பிட்றோம்ல, அதுல ஒரு பிடி உணவு எடுத்து வச்சு சாப்பிடுங்க. எதுவுமே முடியலையா, ஒருத்தரை பார்க்கும்போது சார் நல்லா இருப்பீங்க. இறைவன் அருளால உங்களுக்கு எந்த இதுவும் வராது. நல்ல வார்த்தைகளை சொல்றதே நம்ம கொடுக்குற பெரிய கொடைன்றாங்க. நல்ல வார்த்தைகள் சொல்லவே மாட்டானே, சொல்லவே மாட்டான் சார். எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க யார்ட்டையாவது சொல்லி பாருங்க. யாராவது உங்ககிட்ட வந்து கேட்பான்ல, எப்படிங்க இருக்கீங்கன்னு கேளுங்க. நான் நல்லா இருக்கேங்க இறைவன் அருள். அவன் மூஞ்சி சின்னதா போயிடுது. ஊரே கொரோனால இருக்கு, நீ மட்டும் நல்லா இருப்பியா? உண்மையிலேயே சிரிக்கிறீங்க, அனுபவிச்சு சிரிக்கிறாங்க. இந்த கல்யாண வீட்டுக்கெல்லாம் போறப்ப பாருங்க, யார்ட்டையாவது நல்லா இருக்கேன்னு சொல்லி பாருங்க. எங்க ஒன்றும் இல்லைங்கம்மா, மாடம்பாக்கத்தில் சென்னையில் தாம்பரத்தில் ரொம்ப சிரமப்பட்டு மேடையா பேசி ஒரு ஃப்ளாட் வாங்கினேன். 30 லட்ச ரூபாய் ஒரு ஃப்ளாட்டு. ரொம்ப போராட்டத்துக்கு இடையில லோன்லாம் போட்டு ஒரு ஃப்ளாட் வாங்குறோம். இப்போ கிரகப்பிரவேசத்துக்கு என் ஒய்ஃபோட மாமான்னு ஒரு கேரக்டர் வந்தார். 3:30 மணிக்கெலாம் வந்துட்டார். ஐயரே வரல, இவர் வந்துட்டார் 3:30 மணிக்கு. வந்தவர் எங்கள் இதில் தேனுபுரீஸ்வரர் கோயில்னு பெரிய சிவாலயம் இருக்கு. அவர் வந்து அவர் இப்படியே பார்த்தார். பக்கத்தில் கோயில் இருக்கா, அந்த கோயில் மணி அடிப்பாங்கல்ல, 5 மணிக்கு அடிச்சாங்க. பக்கத்தில் கோயில் இருக்கா, நம்ம உடனே பெருமையாக சொல்லுவோம்ல, ஆமாமாமா 2000 வருஷம் பழமையான கோயில், சுந்தர சோழர் கட்டின கோயில், என் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கு. அவ்வளோ பழசா? ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கீழே வருமே அப்படின்னாரு. ஆமாம்மாண்ணே. அப்போ உன் வீட்டை இடிச்சிருவாங்களே அப்படின்றாரு. கிரகப்பிரவேசத்துக்கு வந்திருக்கான். முதல் வார்த்தை, உன் வீட்டை எங்க? காலையில் 5 மணிக்கு முகூர்த்த நேரத்தில் கிரகப்பிரவேசம் பண்ணணும், மாடும் கண்ணு வந்துகிட்டு இருக்கு, ஐயர் இன்னும் வரல. இந்த ஆள் வந்து ஃபர்ஸ்ட் வார்த்தை, உன் வீட்டை இடிச்சிடாயிலே. இது பரவாயில்லங்கா, ஒரு ஏரோப்ளைன் இப்படியே பறந்துச்சு சொயின்னு. அந்த நேரம்னு பார்த்து ஏன் நேரமா அந்த நேரமா தெரியல, ஏரோப்ளைன் பறந்துச்சு. பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்கா, மீனம்பாக்கம் பக்கத்தில் தான் மாமா. அப்போ வீட்டை கன்ஃபார்மாக இடிச்சிருவாங்க. இந்த ஆளுக்கு ஆசையா எப்படா கிரேன் வந்து இடிக்குன்றதா. கிரகப்பிரவேசம் வந்த மனுஷன் இந்த அரகுர வாஸ்து தெரிஞ்ச ஆளு. இந்த அரகுர வாஸ்து செஞ்ச வீட்டில் விட்டோம்னாலே பெரிய பிரச்சனை. வந்தவர் இந்த ரூமை நகட்டி இந்த பக்கமா இது அக்னி மூலை, இது வாயு மூலை, இது என்னமோ ஒரு மூலைன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு மூலை இருக்க, இந்த ரூமை நகட்டி இப்படி வெய்ய அப்படின்னாரு. ரூம் எல்லாம் நகட்ட முடியாது மாமான்ற.
கீழ் வீடு யாருக்கு? கீழ் வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் காரனுக்கு, மேல் வீடு செகண்ட் ஃப்ளோர் காரனுக்கு. உனக்கு எதுவுமே கிடையாதா? அப்புறம் என்ன வீடு வாங்கினேன் அப்படின்ட்டான். எனக்கு பக்குன்னு 30 லட்சம் ரூபாய்க்கு வீடு. வந்த மனுஷங்க வாஸ்துவை சொல்லி இதை இப்படி மாத்து, அதை அப்படி மாத்து, இதை இப்படி அந்த மாத்துன்னு சொல்லாது என் பொண்டாட்டியை மட்டும்தான். அதை சொல்லியிருந்தா கூட செலவா மாத்திருக்கலாம். போட்ட 30 லட்சத்துல கூட 2 லட்சத்தை போட்டு மாத்திருக்கலாம். அதையும் இல்லை, இதை மாத்து அதை மாத்துன்னு. கடைசியா சார் போகும்போது ஒரு சாமியார் படத்தை எங்க வீட்டு ஹாலில் மாட்டிட்டு போயிட்டாங்க. இந்த தனியா ஒரு தீவு ஆரம்பிச்சிருக்காரு பாருங்க, நம்மாலு தனியா ஒரு தீவு ஆரம்பிச்சிருக்காரு பாத்தீங்களா, அவர் படத்தை என் வீட்டு ஹாலில் பெருசா மாட்டிட்டு போயிட்டான். இப்ப வர்றவங்களாம் அந்த படத்தை ஒரு பார்வை பார்க்கறாங்க, என்னையே ஒரு பார்வை பார்க்கறாங்க. இவர் டிவோட்டியா நீ அப்படின்றாங்க. நான் வேமா போய் அந்த படத்தை கலட்டுறேங்க. நீங்க நம்ப மாட்டீங்க சார், படத்தை கலட்டுறேன். என் ஒய்ஃப் வேமா வந்து அது எங்க மாமா கொடுத்த படம். நான் சொல்றேன், ஏமா மாமா கொடுத்த படம் தாம்மா, இந்த ஆளு மேல கேஸ் இருக்குமா, ஹைகோர்ட்ல கேஸ் தான் இருக்கு, இன்னும் தீர்ப்பு எதுவும் வரல. நீங்க நம்பவே மாட்டீங்கம்மா, என் வீட்டில் இருக்கிற படத்தை கலட்டுறதுக்கு நான் ஹைகோர்ட் தீர்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஆளு எப்ப தீவுல இருந்து வர்றது, எப்ப கேஸ் நடத்துறது, நான் எப்ப இந்த படத்தை கலட்டுறதுன்னு 7 வருஷமா அந்த படத்தை கலட்டுறதுக்கு அவன் ஹைகோர்ட்டுக்கு யூடியூப்ல வராரு, வந்து ஜட்ஜ ஆசீர்வாதம் பண்றாரு யூடியூப்ல. ஆனந்தமா இரு, நீ ஆனந்தியோட இருந்ததுக்கு தான் உள்ளரே வச்சாங்க. ஆனந்தமா இருன்னு ஜட்ஜ ஆசீர்வாதம் பண்றாரு இங்கிலீஷ்ல. இங்க தாய்மாரெல்லாம் கேட்டுக்கிற இந்த ஜோசியம் வாஸ்து ஒரு பக்கம் இருக்கட்டும், அது பாட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அது மட்டும் வாழ்க்கை இல்லைங்க. கரெக்டா? சிவவாக்கியர் சொல்லுவாரு, சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வேப்பிரைப்பு வந்தபோது வேதம் வந்து உதவுமோ, மாத்திரைப்பு போகும் முன்னே மறிந்து தொக்க வள்ளிரில் சாத்திரைப்பு நோய்கள் இல்லை, சக்தி முக்தி சித்தி. ஏன்னு யாருங்க கடவுள்னு கேட்டாங்க. அரியுமல்ல அயனுமல்ல அப்புறத்தில் அப்புறம் கருமை செம்மை வெம்மையும் கடந்து நின்ற காரணம், பெரியதல்ல சிறியதல்ல பற்றுமின்கள் பற்றுமின் துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமேன்னாரு சிவவாக்கியர் என்ற சித்தர். கைதட்டின ஒருத்தருக்கு நன்றி. சிவவாக்கியருக்காவது 2 கைதட்டி இருக்கலாம் சார். பழனிக்கு ஒரு வாட்டி நிகழ்ச்சி, ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னாடி பழனிக்கு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கேன். இந்த பஸ்ல ஸ்லீப்பர் பஸ்ல போன அனுபவம் இருக்கா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பான் ஸ்லீப்பர் பஸ்ல. நீங்க நைட்டு முழிச்சு பாருங்க. ஒருத்தர் பழனி பஸ்ல சார் நடந்துகிட்டே இருக்காரு, இப்படி நடக்கிறாரு. அது இந்த ஸ்கிரீன் வேற போட்டிருப்பாங்க, இந்த கையை பிடிக்கிறோம் இப்படியே பிடிச்சி நம்மள வேற தள்ளி தள்ளி விட்டுட்டு போயிட்டு இருக்காரு. யாரா இவர் நைட்டு பூரா நானும் பாக்குறேன். தூக்கத்துல நடக்கிற வியாதியா? கொஞ்சம் தூரம் நடக்கிறாரு, உட்காந்துடுறாரு, நடக்கிறாரு, உட்கார்றாரு. நான் போய் கேட்டேன். அப்புறமா காலையில இறங்கும் போது முருகா அப்படின்ட்டு இறங்கினாரு. நான் போய் கேட்டேன், எதுக்குங்க நடந்துகிட்டே இருந்தீங்க நைட்டு பூரா? அப்புறம் முருகான்ட்டு தூக்கத்துல எதுவும் நடக்கிற என்ன பிரச்சனை? அவர் சொன்னாரு, இல்ல நான் ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன், அந்த வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா பழனிக்கு நடந்து வர்றேன்னு வேண்டிக்கிட்டேன். இவர் நடந்து வர்றாராம், வேண்டுதல் வச்சிருந்தேன், இப்ப பஸ்ல வந்த மாதிரி ஆயிடுச்சு, நடந்து வந்த மாதிரி ஆயிடுச்சுல்ல. இது யாரையா ஏமாத்துறீங்கன்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? யாரையா சார்? இவங்களெல்லாம் பார்த்தா கடவுளுக்கு பயமா இருக்கு. இவன் உள்ளர வந்து என்ன 1 ரூபாயை போட்டு 1 கோடி வேண்டுதல் வைக்கிறாங்க. ஒரு ஃபாரினரு நம்ம ஊருக்கு வந்தார். இவர் இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தார் ஃபாரினர். நம்மால் என்ன பண்ணா 1 ரூபாயை உண்டியல்ல போட்டு முருகா முப்பரி நூலும் முத்தனி மார்பும் செப்பல கூடிய திருவயிருந்தியும் துவண்ட மருகில் சுடரொளிப்பட்டும். இவர் ஃபாரினர் இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். என்னடா பண்றான்? அதுக்கப்புறம் வேண்டுதல்லாம் வைக்க ஆரம்பிச்சான். எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு வாசல் வேணும், என் பொண்டாட்டி என் பேச்ச எதையோ ஒன்று பேசிக்கிட்டே இருந்தான். இப்போ இந்த ஃபாரினர் கேட்டார், என்ன பண்ற அப்படின்னா, முருகனோட பேசுறேன். ஃபாரினர் பயந்துட்டான். எங்க ஊர்ல $10 கொடுத்தா பக்கத்து ஊருக்கு கூட பேச முடியாது, நீ 1 ரூபாயை போட்டு கடவுள்கிட்டே பேசுறேன் இருக்கான். எவ்வளவு பெரிய டெக்னாலஜியில நம்மால் இருக்காங்க அப்படி. அதெல்லாம் பிரான்சிஸ் கிரிபான்னு ஒருத்தர் கவிதையில் எழுதினாரு, எந்த வேண்டுதலும் இன்றி எந்த குறையும் இன்றி கடவுளை பார்த்து சலாம் போட்டுவிட்டு செல்லும் பக்தனை பார்க்கும்போது கடவுள் விடக்கூடிய ஆனந்த பெருமூச்சு கோவிலை நிரப்புகிறது. அந்த கடவுள் அவன் போன பின்பு தனக்குள் சொல்லிக் கொள்கிறார், இவன் ரொம்ப நல்லவன்டான்னு தனக்குள் சொல்லிக் கொள்கிறார்னு பிரான்சிஸ் கிரிபா எழுதியிருந்தார். யாருப்பா கடவுள்னு கேட்டாங்க. சார் இந்த பரிகாரம் பண்றதுனால மட்டும் நம்ம வாழ்க்கை மாறிடுமான்னா, இன்னைக்கு தாய்மார்களுக்கும் பெரியவங்களுக்கும் சொல்லிட்டு போறேன். காரம்னா செயல், கரெக்டா? பரிகாரம்னா ரிவர்ஸ் ப்ராசஸ். இதுதான் நம்ம தமிழ்ல வச்சிருந்தாங்க. தீபம் ஏத்துறதுனாலயோ, நல்லெண்ணெயில தீபம் ஏத்தி, சனிக்கிழமையா நல்லெண்ணெயில தீபம் ஏத்துறதுனால மட்டும் நம்ம வாழ்க்கை மாறிடாது. நல்ல எண்ணங்களில் தீபம் ஏற்றும் போதுதான் வாழ்க்கை மாறும். இப்ப சில கோயில்கள்லாம், பாரம்பரிய கோயில்கள் எல்லாம் விளக்கேற்ற விட மாட்டாங்க. உள்ளர விளக்கேற்ற கூடாது, தனியா ஸ்டாண்டு வச்சு அங்கதான் விளக்கேற்றணும்னு வச்சிருக்காங்க.
எங்க தேனுபுரீஸ்வரர் கோயில் 2000 வருஷம் பழமையான கோயில் உள்ள விளக்கேற்றக்கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பாட்டில்ல எண்ணெயை எடுத்துட்டு போய் எந்தெந்த சன்னதியிலாம் விளக்கு ஏற்றணும்னு ஆசைப்பட்டோமோ அந்தந்த சன்னதியில எண்ணெயை கொட்டிட்டு வர்றது. அந்த விளக்குல எண்ணெய் ஏற்கனவே இருக்கா இல்லையா அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. எங்க கோயில்ல ஒருத்தர் கருப்பர், அவர் கால் கொஞ்சம் முடியாது, துர்க்கை அம்மன் சன்னதியில ஸ்டூல் போட்டு உட்காந்து தான் எல்லாருக்கும் இந்த குங்குமம் கொடுப்பார். அவர் கொஞ்சம் கால் முடியாது, இப்படி குறுக்கல், அவர் இப்படி ஸ்டூல் போட்டு உட்காந்து கொடுப்பார். இப்போ அவர் தலைக்கு மேலே இந்த விளக்கு இப்படி நிற்கிது துர்க்கை அம்மன் சன்னதியில். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம என்ன பண்ணுவோம், துர்க்கை அம்மனுக்கு விளக்கு ஏற்றணும், கரெக்டா? இப்போ விளக்கு ஏற்ற முடியாது. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எண்ணெயை கொண்டு வந்து அந்த விளக்கில் ஊற்றிட்டு போவாங்களா. ஒரு அம்மா 1.5 லிட்டர் போண்டோ பாட்டில் பூரா எண்ணெய், இந்த மனுஷன் இப்படி உட்காந்துருக்காரு, தலைக்கு மேலே விளக்கு, அந்த விளக்குல ஏற்கனவே எண்ணெய் இருக்கு. நம்ம அம்மா அதெல்லாம் கவலைப்படவே இல்லை. துர்க்கை அம்மனுக்கு நான் விளக்கை ஏத்தியே தீருவேன்ட்டு 1.5 லிட்டர் பாட்டில கொட்டி அது அவர் தலையில பூரா கொட்டி அவர் துவாரபாலகர் மாதிரி இப்படி நிக்கிறாரு சைஸ்ல, கவலையே படலங்க. அப்படியும் 2 அம்மா கொட்டிட்டு போகுது. கடைசியா எல்லாரும் பரிதாபப்பட்டு 2 சேக்கா பாக்கெட் வாங்கி கொடுத்துட்டு போனோம். கண்ணதாசன் ஐயா தான் சொன்னார், யாருப்பா கடவுள்னு கேட்டாங்க. யாரு கடவுள்? பூஜ்ஜியத்துக்குள்ளே ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமல் இருப்பான் ஒருவன், அதை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். தென்னையில நீருக்குள்ளே தேக்கி வைக்கும் ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன், அதை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். வானவெளி பட்டினத்தில் வட்டமதி சக்கிரத்தில் ஞான ரதம் ஓட்டி வரும் ஒருவன், அதை நாடி சென்றால் அவன்தான் இறைவன். முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன், அதை தொடர்ந்து செய்தால் அவன்தான் இறைவன். பஞ்சுபடும் பாடுபடும் நெஞ்சுபடும் பாடறிந்து அஞ்சுதலை நீக்கி வைப்பான் ஒருவன், அவன் ஆறுதலை தந்துவிடும் இறைவன். கல்லுக்குள்ளே தேரை கண்டு கருவுக்குள்ளே பிள்ளை கண்டு உள்ளிருந்து ஊட்டி வைப்பான் ஒருவன், அதை உண்டு கழித்தவர்க்கு அவன்தான் இறைவன். நீருக்குள்ளே குளிர்ச்சி வைத்து நெருப்புக்குள்ளே சூடு வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன், அந்த ஏழையின் பெயர் இந்த உலகத்தில் இறைவன். உள்ளத்தின் உள்விளங்கி உள்ளுக்குள் அடங்கி தான் உண்டென்று காட்டிவிட்டான் ஒருவன், அதை உணர்ந்து கொண்டவர்க்கு அவன்தான் இறைவன். சின்னஞ்சிறு சக்கிரத்தில் ஜீவன்களை சுற்ற வைத்து தன்னை மறந்தே அமர்ந்திருப்பான் ஒருவன், அவன் தடம் தெரிந்தால் அவன்தான் இறைவன். தான் பெரிய வீரன் என்று தலை நிமிர்ந்து வாழ்ந்தவரை நாள் குறித்து அழைத்து செல்வான் ஒருவன், இந்த நாடகத்தை ஆட்டி வைக்கும் இறைவன். கண்ணதாசன் ஐயா முடிப்பார். இவர்தான்ப்பா இறைவன். நம்ம ஆளுங்க கடவுளை டிஃபைன் பண்றாங்க. கோயில்ல போய் ஐயா தான் சொல்லுவாங்க ஒரு ஜோக்கு. ஒருத்தன் கோயிலுக்கு போனா, நம்ம கோயிலுக்கு முக்கியமா எதுக்கு போவோம், பொங்கல் அன்னைக்கு இல்ல பிரதோஷ அன்னைக்கெல்லாம் சுண்டல் தருவாங்க. சுண்டலும் புளியோதரையும் கொடுத்தாங்கன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பிரதோஷம். இப்ப சுண்டல் கொடுத்தாங்க, நம்ம ஆள் 2 கையில சுண்டலை வாங்கிட்டான். வாங்கி எடுத்து சாப்பிட முடியாதுல, இப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டான். இப்ப இந்த இது என்ன பண்ணணும், கையெழும்புறதுக்கு அங்க இடம் இருக்காது. செவுத்த பார்த்தான், கோயில் செவுத்த, அதை அப்படியே தேய்ச்சான், யாரும் பார்க்காத மாதிரி. அப்படியே தேய்க்கும் போது ஒருத்தன் பார்த்துட்டான் கோயில் செவுத்துல. இப்ப இவன் என்ன பண்ணணும், சுண்டலை சாப்பிட்டு தேய்ச்சோன்றதை அவன்கிட்ட காட்ட முடியாதுல, உடனே தொட்டு கும்பிட்டான். செவுத்து அப்படியே தொட்டு கும்பிட்டான், சுண்டலையும் தேய்ச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இவன் பார்த்துட்டான்ல, இவன் நம்மளது ஏதாவது நினைச்சிருவான்ட்டு தொடச்ச இடத்த தொட்டு கும்பிட்டான். இவன் போனதுக்கு அப்புறம் அவன் வந்தான், இங்க பெருசா வேற சாமி இருக்கு போல, நம்மளும் தொட்டு கும்பிடணும் போல, அவனும் தொட்டு கும்பிட்டான். இவன் போனதுக்கு அப்புறம் அடுத்து ஒருத்தன் வந்தான், அவனும் தொட்டு கும்பிட்டான். இப்ப இவர் ஒரு ரவுண்ட் இப்படி சுத்தி வந்தார்ல, 20 பேர் இங்க நிக்கிறாங்க. சாதா சாமிக்கு டிக்கெட் 15 ரூபா, சுண்டல் சாமிக்கு 25 ரூபா டிக்கெட் ஸ்டால் போட்டாங்க. இதுல என்ன கொடுமை தெரியுமா, ஒருத்தன் பிரகாரம் சுத்த போனான் பாருங்க, அவனும் வந்து நிக்கிறான். இந்த சுண்டல் சாமியை உருவாக்குனதே நீதானடா, நீ ஏன்டா வந்து நிக்கிறான், அவனு வந்து நின்றுகிட்டு இருக்கான். 25 ரூபா கொடுத்துட்டு இந்த இடத்த தொட்டுக்கு போடணும் போலன்ட்டு தேய்ச்சதே நீதானடான். நாயகனை சிலை வடிவில் நாட்டி வைத்த சைவர் திரு கோவிலுக்குள் நான் போனேன் தோழி, அவன் குரல் அங்கே கேட்கவில்லை தோழி. மாயவடி வான திரு மால் இருக்கும் சோலையினில் தூயவனை காண வந்தேன் தோழி, அவன் சொல்லும் மொழி கேட்கவில்லை தோழி. தூய நபி நாயகத்தின் சொல்லறியா அல்லாவின் வாயிலுக்குள் சென்று வந்தேன் தோழி, அவன் வார்த்த மொழி கேட்கவில்லை தோழி. பாவம் அதை தீர்த்தருளும் தேவன் அவன் ஆலயத்தில் மண்டியிட்டேன் தோழி, நிலை கொள்ளவில்லை வந்துவிட்டேன் தோழி. சித்தம் ஒரு முக்தி பெற புத்த நிலை சித்தி பெற புத்தனையும் பார்த்து வந்தேன் தோழி, அவன் புன்னகையை காணவில்லை தோழி. என் மனதில் ஊடுருவும் தும்மதியை தீர்த்து மன நிம்மதியை வேட்டுதடி நெஞ்சம், உயர் தம்மதியை காட்டவில்லை அஞ்சும். இந்த அஞ்சும் காட்டலையா, உயர் தம்மதியை காட்டவில்லை அஞ்சும்.
காடுமலை நீர் நெருப்பு காற்றுமலை வான்முகில்கள் கூடி வர வைத்தவனை காணேன், ஒரு கூடிலந்த பறவை என ஆனேன், பொன்பொருளும் மாளிகையும் பூவுலக மேனிலையும் உன்னிடத்தில் நான் தருவேன் வாராய், நீ உன்னுடைய நிம்மதியை தாராய்ன்னு கண்ணதாசன் ஐயா கேட்டிருப்பார். கடவுள்கிட்ட என்னப்பா கேட்கணும்னா நிம்மதியை கொடுங்கய்யா இதானே கேட்கணும். காஞ்சி பெரியவர் சொல்றாரு, இப்படியே சத்சங்கம் நடத்திட்டு இருக்காங்க. ஒருத்தர் போய் பக்கத்தில் நின்று பெரியவா ஆசீர்வாதம் பண்ணும், நம்ம ஆளுங்க இதெல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, பெரியவா ஆசீர்வாதம் பண்ணும். ஒருத்தர் பேசும்போது தான் சார் அத்தனை தொந்தரவு பண்ணுவாங்க. நம்ம மேடையில் இப்படி ஃப்ளோவா ஒரு கவிதை சொல்லிட்டு இருப்போமா, பின்னாடி இருந்து ஒருத்தர் சுரண்டுவார், சார் TN11 7319 வாசல்ல பார்க் பண்ணிட்டாங்க, நகட்ட சொல்லுங்க சார்னுவா. ஏன்டா பார்க்கிங் நகட்ட சொல்றதாடா எவ்வளவு இருக்கும். அப்படி காஞ்சி பெரியவர்கிட்ட ஒருத்தர் வந்திருக்காரு, சார் ஐயா ஆசீர்வாதம் பண்ணும். என்னன்னு கேட்டிருக்காரு. என்னப்பா உன் பிரச்சனை, ஏன்பா திரும்ப திரும்ப பேசிடு, என்னப்பா உன் பிரச்சனை சொல்லியிருக்காரு. சாமி என் கார் அடிக்கடி ரிப்பேர் ஆகுது சாமி, அதுக்கு என்ன பண்றது நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. இவர் சொல்லியிருக்காருடா, கார் ரிப்பேர் இருக்காதலடா காஞ்சி பெரியவரை பயன்படுத்துவீங்கன்னு நினைச்சிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, நீ என்ன பண்ணு நல்ல மெக்கானிக் ஷாப்பா பாரு, சரியானதுக்கு அப்புறம் திருப்பதி போயிட்டு வான்னு இருக்காரு. அவர் எழுதுறாரு தெய்வத்தின் குரல்ல, ஒரு குருவை ஒரு இறைவனை போய் என்ன கேட்கறதுன்னு நம்ம ஆட்களுக்கு தெரியல, ஒரு குருவை எப்படி பயன்படுத்தி கொள்றதுன்னு தெரியல. பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாகிறான், அவன் கருணையுள்ள கோயில்களில் கோவில் கொள்கிறான்னு எழுதியிருந்தாங்க. இப்ப கோயிலுக்கு முன்னாடி சார் இறைவன் சன்னதியில நின்று சண்டை போடுறானே, உன்னை உள்ள விடல, நான் யார் தெரியுமா, எங்க கருவறைக்கு முன்னாடி நின்றுட்டு கூட்டத்தில் சண்டை போடுறான், நான் யார் தெரியுமா, பின்னாடி இருந்து ஒருத்தன் அவன் நான் யார் தெரியுமா, 2 பேர் பார்த்துருக்கோம்ல இந்த மாதிரி சண்டை அவ்வளோ பார்த்துருக்கோம்ல, நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா. அங்கிருந்து அவர் கேட்டார், நான் யார் தெரியுமாடா, ஏன்டா உங்க முன்னாடி பரிதாபம் அடிக்கிறேன். கடவுள் யாரு பண்ணா, எளிமையின் உருவங்க, எளிமையின் உருவம். இப்ப விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சது, செப்டம்பர் 3ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சது. எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு விநாயகர் சதுர்த்தியை பார்க்க. ஏன்னா நாயகன்னா ஹீரோ, விநாயகன்னா யாரு பண்ணா, இவருக்கு மேல ஹீரோ கிடையாதுன்னு அர்த்தமா. என்ன தெரியுமா அர்த்தம், ஒரு சாணத்துல புல்ல வச்சோம்னா விநாயகர்னு கும்பிடுறோமா, சாணத்துல மஞ்சளை கரைச்சி வச்சு அதுல ஒரு புல்லு வச்சோம்னா விநாயகர்னு கும்பிடுறோமா. என்ன தெரியுமாப்பா அர்த்தம்னா, அக்னி நிலையில தாழ்வானது சாணம், அக்னி நிலையே கடைசி நிலையில இருக்கிறது சாணம், உயர்ந்த நிலையே கடைசியா இருக்கிறது புல்லு. நீங்கள் இறுதியிலும் இறுதியாக இருந்தாலும் கூட வழிபாட்டின் மூலமாக முதலிலும் முதலான விநாயகனாக மாற முடியும்னு விநாயகர் வழிபாடு காமிச்சிச்சு இல்லையா. கீழினும் கீழான நிலையில் இருந்தா, இதை நான் ஒரு ஸ்கூல்ல இப்படி சொன்னேன். அவன் கேட்டான், போங்கண்ணே திருவிளையாடல் படம் பார்த்தோம், விநாயகர் தான் மாம்பழத்தை வாங்கிட்டு போயிட்டாரு, முருகர் தானே எல்லாம் சுத்துனாரு, விநாயகர் தானே மாம்பழத்தை வாங்கிட்டு போனார், கரெக்டாமா மாம்பழத்தை. நான் சொன்னேன், டேய் விநாயகர் மாம்பழத்தை வாங்கிட்டு போனாரா, மாம்பழம் வாங்கிட்டு போனாரா, மாம்பழம் மட்டும்தாங்க வாங்கிட்டு போனாரு, வேற எதுவுமே அவருக்கு கொடுக்கலங்க, மாம்பழம் மட்டும்தான் கொடுத்தாங்க. முருகருக்கு வேல் கொடுத்தாங்களா, பிள்ளையார் போய் கேட்டார், அம்மா என்னம்மா தம்பிக்கு மட்டும் வேல்லாம் கொடுத்துருக்க, எனக்கு எதுவுமே கொடுக்கலையம்மா, உனக்கு தான் மாம்பழம் கொடுத்தமேப்பா. அடுத்து, அம்மா தம்பிக்கு மட்டும் 6 படை வீடுன்னு 6 வீடு கொடுத்துருக்கீங்க, எனக்கு மட்டும் அரச மரத்தை கொடுத்துருக்கீங்க, உனக்கு தான் மாம்பழம் கொடுத்தமேப்பா. அம்மா தம்பிக்கு மட்டும் மயில்லாம் கொடுத்துருக்கீங்க வாகனம்னு, எனக்கு எலிய கொடுத்து வச்சிருக்கீங்க, உனக்கு தான் மாம்பழம் கொடுத்தமேப்பா. 4வது போனார். இப்ப முருகருக்கு கல்யாணம், பிரம்மாவுடைய பொண்ணு தெய்வானை கல்யாணம். விநாயகர் போனார், என்னம்மா தம்பிக்கெல்லாம் கல்யாணம் பண்ண போறீங்க, எனக்கு உனக்கே மாம்பழம் கொடுத்தமேப்பா. ஒரு பார்த்துருக்கேன், ஒரு மாம்பழத்தை கொடுத்துட்டு வேற எதையுமே வாழ்க்கையில கொடுக்கலையா. இதெல்லாம் பரவாயில்லங்க, ஒரு 1-2 வருஷம் ஆச்சு. இப்ப முருகர் வந்தார், அண்ணே நான் வள்ளின்னு ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், நீ யானை ரூபத்துல வந்து அவளை பயமுறுத்து, நான் அவளை காப்பாத்திக்கிறேன், என் காதலுக்கு ஹெல்ப் பண்ணேன். இப்ப பிள்ளையார் கேட்டாரு, டேய் உண்மையிலேயே நீ ஹெல்ப் கேட்கறியா இல்லைன்னா என்ன வெறுப்பேத்துறியா. உடனே சக்தி அம்மா சொன்னாங்க, பார்வதி அம்மா, தம்பி தான் கேட்கிறான்ல அவனுக்கு ஹெல்ப் பண்ண. அம்மா அவன் 2வது கல்யாணத்தை கேட்கிறாமா, எனக்கு இன்னும் முதல் கல்யாணமே நடக்கலாமா, உனக்கு தான் மாம்பழம் கொடுத்தமேப்பா, உனக்கு தான் மாம்பழம் கொடுத்தமே. இவர் பார்த்தாரு, இந்த மாம்பழமே வேணாம்டான். இப்ப நீங்க சாதாரணமா பாருங்களேன், யாராவது நம்மளை வந்து குண்டா இருக்க அப்படின்னா கோவம் வரும்ல, நீ என்னப்பா மூஞ்சி குரங்கு மாதிரி இருக்குன்னா கோவம் வரும்ல, யானை மாதிரி இருக்குன்னா. விநாயகர் பூஜை அப்படிதாங்க இருக்கு, யானை முகத்தோனே போற்றி தொந்தி கணபதியே போற்றி. இப்ப பிள்ளையார் கேட்பாரு, டேய் நீ பாராட்டுறியா திட்டுறியா, உண்மையை சொல். இப்ப எல்லாருக்கும் சாமந்தி பூ போட்டான், ரோஜா பூ மாலை போட்டான், அப்புறம் மல்லிகைப்பூ மாலை போட்டான், விநாயகருக்கு எருக்கம்பூ மாலையை போட்டான். விநாயகர் கேட்டாரு, ஏண்டா எல்லாருக்கும் ரோஜா பூ மாலை போட்ட, சாமந்தி பூ மாலை போட்ட, மல்லிகைப்பூ, எனக்கு மட்டும் ஏண்டா எருக்கம்பூ, உனக்கே மாம்பழம் கொடுத்தமேப்பா அப்படின்னா. இவர் அந்த மாம்பழத்தை நீங்களே வச்சுக்கிட விட்டார். இந்த விநாயகர் என்னப்பா வாழ்க்கையில கத்துக் கொடுக்குறாங்க, நாங்க காதல் கிடைக்கவில்லை என்றாலும் கூட
கொலக்கட்டை கிடைத்ததேன்னு சந்தோஷப்படக்கூடிய மனநிலையை விநாயகர் பெருமான் கத்து கொடுத்தாரு. எது கிடைக்கலையோ அதை வச்சு கவலைப்படாதீங்கப்பா, எது கிடைச்சிருக்கோ அதை வச்சு சந்தோஷப்படுங்கப்பான்னு கத்து கொடுத்துட்டு போனாங்க. என் ஃப்ரெண்டு சார் எப்பயுமே பிள்ளையார் கோயிலுக்கு மட்டும்தான் போவான். கல்யாணத்துக்குலாம் முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் இருக்கிறப்ப எப்பயுமே பிள்ளையார் கோயிலில் தான் இருப்பான். திடீர்னு ஒரு நாள் அவனை மெட்ராஸில் பார்க்குறேன். பெருமாள் கோயிலேருந்து வெளியே வந்தான். நெத்திலாம் நாமம் போட்டுக்கிட்டு பெருமாள் கோயில். நான் டே நீ தானே சண்முகம் தானே? ஆமாம். நீ பிள்ளையார் கோயிலுக்கு மட்டும்தானடா போவ, திடீர்னு பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கேன். அவன் சொன்னா, நான் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் பிள்ளையார் கோயிலுக்கு தான் போவேன், இப்ப போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை, எந்த தெய்வமும் வந்து காப்பாத அனுபவிச்சு கைதட்டுறாரு. ஒருத்தன் நடந்து போயிருக்கான். அவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய கல் வந்து விழுந்துச்சு. நில் அப்படின்னு ஒரு குரல். தப்பு நின்ட்டான். முன்னாடி ஒரு கல் டங்குன்னு வந்து விழுந்துச்சு. யாரு அப்படின்னு கேட்டு, நான் தான்ப்பா கடவுள். நடந்து போனான். நில் அப்படின்னு ஒரு குரல். என்னன்னு பார்த்தா கீழே ஒரு பெரிய பள்ளம். யார் காப்பாத்தினது? நான் தான் கடவுள். இன்னும் கொஞ்சம் தூரம் போனா நில் அப்படின்னு ஒரு குரல். ஒரு பெரிய லாரி அப்படி சைனு போச்சு. நான் தான்ப்பா கடவுள். இப்ப கடவுள் என்ன எதிர்பார்த்தாரு? இவன் ஏதாவது நன்றி சொல்லுவான், வாழ்த்துவான். இவன் கவலையே படல. ஏன்ப்பா எனக்கு நன்றியே சொல்ல மாட்டேன்? கடவுள்கிட்ட சொன்னா, கல்லுல இருந்து காப்பாத்தின, லாரியில இருந்து காப்பாத்தின, எல்லாத்துல இருந்து காப்பாத்தினிய, என் கல்யாணத்தப்ப நீ எங்க போன? அப்ப நில் அப்படின்னு சொல்லியிருந்தாக்க கட்டிருக்க மாட்டேன்ல. அவரு சொன்னாரு, சில விதியில என் கையிலேயே கிடையாது தம்பி, அதெல்லாம் என் கையிலேயே கிடையாது. மலேசியாவுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன், நடந்த அனுபவம். மலேசியாவுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அங்க இந்த ட்ரக் இருக்கும்ல, இந்த ட்ரக்ல ஒருத்தர் என்ன பண்ணிருந்தார், இந்த ஸ்பீடோ மீட்டர்ல அவருடைய மனைவியினுடைய படத்தையும் குடும்பத்தினுடைய படத்தையும் அப்படி ஒட்டி வச்சிருந்தார் ஸ்பீடோ மீட்டர்ல. நான் அவர்கிட்ட ஆர்வம் கிட்ட, எதுக்கு இதுல ஒட்டி வச்சிருக்கீங்க? இந்த சிகப்பு கலரை இது தாண்டும் போதெல்லாம் எனக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்ற ஒரு நினைப்பு எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்காக அந்த சிகப்பு கலரை டேஞ்சரை தாண்டும் போதெல்லாம் எனக்கு பின்னாடி ஒரு குடும்பம், மனைவி இருக்கான்றது எனக்கு தெரியணுன்றதுக்காக இதை ஒட்டி வச்சிருக்கேன். இதை நான் ரொம்ப ஆர்வமா படிச்சுட்டு வந்து இதை தெரிஞ்சுட்டு வந்து இங்க இருக்கிற ஒரு ஆட்டோ டிரைவர் என்கிட்ட சொன்னேன், அண்ணே நான் இந்த மாதிரி மலேசியாவுக்கு போனேன், இந்த ஸ்பீடோ மீட்டர்ல குடும்ப படத்தை ஒட்டி வச்சிருந்தாங்க, நீங்க ஏனே ஆட்டோல ஒட்டக்கூடாதுன்னே. அவர் சொன்னாரு, வேலை செய்யற இடத்துலயும் அந்த கர்மத்தை வேற பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாக்குன்ட்டாரு. எவ்வளவு அது போராட்டம். அதனால 2 விஷயங்க எப்பயுமே மகிழ்ச்சிக்கு. வேலை செய்யற இடத்துல வீட்டை பத்தி யோசிக்க முடியாது. அதே மாதிரி வீட்டுல நம்ம என்ன வேலை பார்க்கறோன்றத காட்டவே கூடாது. இங்கதான் நம்ம பேச்சாளர். வீட்டுக்கு போனா மியூட்ல இருக்கிறதா நமக்கு மரியாதை. இந்த திருக்குறள் எல்லாம் படிச்சுட்டு நம்ம சும்மா இருக்க மாட்டோம். வீட்டுல டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்ல. நீங்க இந்த வள்ளுவர் வாசிக்கு கதை கேட்டிருக்கீங்களா? வாசிக்கு அம்மா கிணத்துல நீர் இறைச்சாங்களா? வள்ளுவர் என்ன பண்ணாரு? வாசுகி அப்படின்னாரு. வாசுகி பறந்து வந்தாங்க, வாலி அங்கேயே நின்னுச்சு. இதை படிச்சோமா? படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணிருக்கணும்? மூடி வச்சுட்டு பேசாம இருந்திருக்கணும். நான் அதை டெஸ்ட் பண்ணுவோன்னு பார்த்தேன். என் வீட்டுக்காரி வாச தெளிச்சுக்கிட்டு இருந்தா. நான் சும்மா இல்லாம ஜானகி அப்படின்னேன். என் வீட்டுக்காரி அங்கேயே நின்னா, வாலி பறந்து வந்துச்சு. இனிமே என்ன சந்தோஷம் பாருங்க. கேமரா அவர் நிறைய வேலை அங்க பறந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கு பரவாயில்ல, நம்மளோட நிலைமைதாயா இவனுக்கு இருக்கு. ஆனா நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்க. உண்மையிலே சொல்றேன், வள்ளுவர் சொன்ன மாதிரி தாங்க எங்க வீட்டுல வாழ்வோம். வள்ளுவர் என்ன கத்து கொடுத்தார்? ஒரு குறள் இருக்கும், குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பில் யாது கொடுத்தும் கொள்ள. நீங்க ஒரு விஷயத்தை சொல்லாம அவங்க புரிஞ்சுக்கிறாங்கல்ல, இதை சொல்லணும்னு வார்த்தையில சொல்லணும்னு அவசியமே கிடையாது. சொல்லாமலே சில விஷயம் புரிஞ்சுப்பாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது ஃப்ரெண்டு வர்றான்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஹாலில் உட்காந்துருக்கோம், ஒரு ஃப்ரெண்டு வர்றான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஹாலில் இருந்து எட்டி வீட்டுக்காரியை பார்ப்போம். அப்போ என்ன அர்த்தம்னா, எனக்கு காப்பி கொடு, அப்படியே என் ஃப்ரெண்டு வந்திருக்கான் அவனுக்கும் காப்பி கொடு, இது அர்த்தம். பேசவே வேணாம். அவன் அங்கிருந்து முறைச்சு பார்ப்பான். பார்த்தானா அதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு காப்பி கொடுக்கறதே தண்டம், இதுல உன் ஃப்ரெண்டுக்கு வேற கொடுப்பேன், 2 பேரும் வெளியே போகடான்னு அர்த்தம். இது நடக்கும்ல. என் ஃப்ரெண்டு, அதுவும் காலேஜில் படித்த ஃப்ரெண்டு. உண்மையிலே சொல்கிறேன் சார், காலேஜில் படித்த ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூப்பிட்டு போறீங்கன்னா அதுக்கு பெரிய தைரியம் வேணும். வந்தவன் என் ஒய்ஃபை அறிமுகப்படுத்துகிற, இவ தாண்டா என் ஒய்ஃப். நான் 10 வருஷம் கழிச்சு வர்றான். மெஜரா காலேஜில் என் கூட படிச்சுவேன் மதுரையில். 10 வருஷம் கழிச்சு சென்னைக்கு வந்திருந்தான். சரி நம்ம காட்டுவோமேன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கு வாடான்னேன். வந்தவன் என் ஒய்ஃபை அறிமுகப்படுத்திக்கிற, இவ தாண்டா என் ஒய்ஃப். இப்படியே பார்த்தான், இதுவா? அப்ப அது அவன் போயிட்டான். அந்த அது எதுன்ட்டு இதுட்ட சொல்றதுக்கு நம்ம வாங்கின அடி இருக்க பாருங்க. அதுன்ட்டு போயிட்டான். அந்த அது எதிரான்ட்டு எனக்கே தெரியாது. அப்படி இருக்கிற அது நடக்கும் பொதுவா. அது வீட்டில் ஒரு அழகான ஒரு விஷயங்கள் நடக்கும்ல. இது சில விஷயங்களை ஏத்துக்கணுங்க. அப்படி ஏத்துக்கும் போதுதான் நான் சொல்லிட்டு போறேங்க, வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும்னா சில நேரங்களில் மனைவி கிட்ட தோக்குறது தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. ஏன்னா உண்மையிலே எங்கள் வீட்டில் வந்து நல்லா சமைப்பாங்க.
அதை மட்டும் சொல்லிடுறேன், நல்லா சமைப்பாங்க. கல்யாணமான புதுசுல எங்க அம்மா சமைச்சாங்கன்னா 4 இட்லிக்கு மேல சாப்பிட மாட்டேங்க. 4 இட்லி, அதாவது நான் அந்த ப்ரீத் இட்லின்னு வைப்பாங்க, தாய்மார்களுக்கு தெரியும். ப்ரீத் இட்லி வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும், சாப்பிட முடியாதுல, ஹார்டா இருக்கும். என் ஒய்ஃப் வந்து துணி போட்ட இட்லி வைப்பாங்க. துணி போட்ட இட்லி தான், அது கொஞ்சம் சாஃப்டா இருக்கும், நல்லா இருக்கும். கல்யாணமான புதுசு எங்க அம்மா இப்படி சோஃபால உட்காந்துருக்காங்க, ஹாலில் இப்படி உட்கார வச்சு என் ஒய்ஃபு சாப்பாடு, அடுத்த வீட்டு கதை கேட்க எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. எங்க ஆத்தா மாறி ஆத்தாக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேளுங்க, நல்ல கதை. வாங்கனே அமைதியா, இப்படி சோப்பால போட்டு மெல்லமா நடங்கனே. அவர் இட்லி வேகிற வரைக்கும் நடக்கிறாரு. போட்டு இது விழுந்துருச்சு. சோஃபால எங்க அம்மா உட்காந்துருக்காங்க, இப்படி உட்காந்து இட்லியை போடுறா. முதல் இட்லி எங்க அம்மா அப்படி ஆர்வமா பாக்குறாங்க. 2வது இட்லி, 3வது இட்லி, 4வது இட்லி, எப்பயும் 4 இட்லி தானே சாப்பிடுவேன், 4வது இட்லி, 5வது இட்லியை எடுத்து வச்சால எங்க அம்மா எந்திரிச்சு உள்ளர போயிட்டாங்க. இதை நான் நோட் பண்ணிட்டேன். 5வது இட்லி எடுத்து வச்சோன்னு உள்ளர போயிட்டாங்க, இதை நோட் பண்ணிட்டேன். அடுத்து என் ஒய்ஃப் கேட்டா, அவங்க காதுல படுற மாதிரி இட்லி எப்படிங்க இருக்குன்னா, இப்ப நம்ம என்ன சொல்லணும், 2 பேரையும் சமாளிச்சு சொன்னோம்ல. இட்லி நல்லா தான் இருந்துச்சு, ஆனா எங்க அம்மா கைப்பக்குவம் மாதிரி வருமானே சட்னி எடுத்து தலையில கொட்டிட்டு போயிட்டா. சார் இது முடிஞ்சு 6 மாசம் கழிச்சு இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் போவோம்ல பேசுறதுக்கு, இதுல வெள்ளச்சட்டை போட்டு போயிருக்கேன், வெள்ளச்சட்டையை போட்டு போயிருக்கேன். இந்த வெள்ளச்சட்டையில என்ன பிரச்சனைனா, தாய்மார்களுக்கு தெரியும், காலர் கிட்ட ஒரு அழுக்கு வரும். இதை நீங்க வாஷிங் மிஷின்ல போட்டா போவாது. என் ஒய்ஃபை கூப்பிட்டு சொன்னேன், இந்த பாரு காலர்ல ஒரு அழுக்கு இருக்கு, நீ வந்து வாஷிங் மிஷின்ல போடாத, உன் கையால இப்படி தேய்ச்சு துவைச்சேன்னா தான் அழுக்கு போகும். அவ சொன்னா, என் கைப்பக்கம் நல்லா இருக்காது, உங்க அம்மா கைப்பக்கம் தான் நல்லா இருக்கும், கொண்டு போய் உங்க அம்மாட்ட கொடுங்க. எவ்வளவு சந்தோஷம் பாருங்க, உங்க அம்மாட்ட கொண்டு போய் கொடுங்க. அன்னிலேருந்து நீங்க நம்பவே மாட்டீங்க, நம்ம வீட்டுல இட்லியும் நான் தான், சட்னியும் நான் தான், சட்டத்தை வைக்கிறது நான் தான். இருந்துட்டு போது என்ன வருது, வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா மனைவி தோக்குறது தப்பே கிடையாது சார். நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு நாள் நிகழ்ச்சி 11:30 மணி ஆயிடுச்சு நைட்டு. நிகழ்ச்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரணும், கரண்ட் இல்லை, எங்க பிளாட்ஸ்ல கரண்ட் இல்லை. இந்த பிளாட் சிஸ்டத்துல இருந்து உங்களுக்கு தெரியும், கும்முருட்டா இருக்கு. இப்ப நான் போய் கதவை திறக்கணும், நான் கரெக்டா அந்த கொத்து சாவியை எடுத்து என் ஒய்ஃப் கையில கொடுக்குறேன். எந்த சாவியை அந்த சாவியை எடுத்துட்டு கொடுத்துட்டு செல்போன்ல இப்படி லைட்டு காட்டுறேன், அங்க கரெக்டா அந்த இடத்துக்கு லைட்டை காட்டுறேன். உட்காந்து தொலாவுறா, கதவை திறக்க முடியல. நான் சொன்னேன், எவ்வளவு நேரம் கொடு, ஏன்ட்ட கொடு அப்படின்ட்டு நான் வாங்கி அந்த சாவியை விட்டு திறக்கிறேங்க. அவ செல்போனை வானத்துக்கு காமிச்சுக்கிட்டு இருந்தா, லைட்டை அதுல தானே காட்டணும், வானத்தை காமிச்சுக்கிட்டு நான் ஒரு வழியா குத்து மதிப்பா போட்டு சாவியை போட்டு, எனக்கு சாவி எதுன்னு தெரியும், திறந்துட்டேன். திறந்து உள்ள போனோன்னு சொல்றா, இப்ப தெரியுதா டார்ச் எப்படி காட்டணும்னு. எது, இவ டார்ச் காமிச்சதுனால நான் திறந்துட்டேன்னா இப்ப தெரியுதா டார்ச். அதாவது நான் தப்பு பண்ணி அவ சரியா பண்ணா அவ தான் சரி, அவ சரியா பண்ணி நான் தப்பு பண்ணா அவ தான் சரி, நாங்க 2 பேருமே சரியா பண்ணா அவ தான் சரி, நாங்க 2 பேருமே தப்பா பண்ணா நான் தான் தப்பு, 2 பேருமே தப்பா பண்ணா நான் தான் தப்பு. இருந்துட்டு போகுதுன்றேன். இப்ப என்ன வந்துச்சு, இருந்துட்டு போகுது. அதாவது சார் வாழ்க்கை ஒரு வட்டம் தான், கரெக்டா? கரப்பாம்பூச்சிக்கு எலியை பார்த்தா பயம், எலிக்கு பூனையை பார்த்தா பயம், பூனைக்கு எங்க வீட்டு நாயை பார்த்தா பயம், நாய்க்கு என்ன பார்த்தா பயம், எனக்கு என் வீட்டுக்காரியை பார்த்தா பயம், என் வீட்டுக்காரிக்கு கரப்பாம்பூச்சியை பார்த்தா பயம். சுத்தி 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 வாழ்க்கை ஒரு வட்டத்துக்குள்ள தானே சுத்துது. அதாவது எங்க கல்யாணம் ஆகிறப்ப எங்க மாமனார் சொன்னார், மாப்பிள்ள என் பாரத்தையே இறக்கி வைக்கிறேன் மாப்பிள்ளன்னார். அப்ப எனக்கு புரியல, அந்த ஆள் இறக்கி வச்சிட்டார், நம்ம தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கோம் 10 வருஷமா. நான் இப்ப கல்யாணத்தப்ப எங்க அப்பா கிட்ட போய் கேட்டேன், ஏன்பா நான் 100 வயசு வாழணும்னு நினைக்கிறேன், என்னப்பா பண்ணணும்னு. அவர் சொன்னார், கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னார். அப்ப எதுக்கு சொன்னாருன்னு தெரியல. அப்புறம் தான் இப்ப கேட்டேன், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, அப்ப 100 வருஷம் வாழணும்னு கேட்டேன், கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னீங்க, ஏன்பான்னு. இப்போ உனக்கு அந்த ஆசை இருக்கா அப்படின்னார். இல்லப்பாண்டேன், அதுக்கு தான் சொன்னேன். இப்ப அந்த ஆசையும் விட்டு போயிடுச்சு பாத்தியா, அதுக்காகத்தான் சொன்னேன் அப்படின்னாரு. அது நடக்கும். இப்ப ஒருத்தர் போய் சொல்லியிருக்கான், சார் எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம், சம்பளத்தை கூட்டுங்க அப்படின்னு இருக்கான். கம்பெனியில சொன்னாங்க, கம்பெனிக்கு வெளியே நடக்கிற ஆக்சிடென்ட்டுக்குலாம் நாங்க பொறுப்பு கிடையாதுப்பா, உள்ள நடக்கிற ஆக்சிடென்ட்டுக்கு தான் நாங்க பொறுப்பு. ஒருத்தன் தவம் இருந்திருக்கான், கடவுள்கிட்ட தவம் இருந்திருக்கான். இப்ப கடவுள் கேட்டாரு, உனக்கு என்னடா வேணும், உனக்கு என்ன வேணும்? எங்க வீட்டுல இருந்து அப்படியே சொர்க்கத்துக்கு டைரக்டா ரோடு போடுங்க. சொர்க்கத்துக்கு ரோடு அதெல்லாம் முடியாது, சொர்க்கத்துக்குலாம் டைரக்டா ரோடு போட முடியாது. அப்போ இன்னொன்னு வரந்தீங்களா, என்ன, என் பொண்டாட்டி நான் சொல்றதெல்லாம் கேட்கணும் அப்படின்னா. கடவுள் சொன்னாரு, உனக்கு சிமெண்ட் ரோடு வேணுமா தார் ரோடு வேணுமா? அது கொஞ்சம் ஈஸி, முடிக்கணுமா சார், டைம் ஆயிடுச்சா,
சிறப்பு. ஏன்னா அவர்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டு வந்தேன், எப்போ முடிக்கணுமோ அப்போ சொல்லிடுங்க சார். ஒரு 2-3 விஷயத்த மட்டும் சொல்லி முடிச்சிடலாங்க அழகா. இந்த இல்வாழ்க்கையாக இருக்கட்டும், எப்பப்பா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. வள்ளுவர் வகுத்தாரு, இந்த கல்யாண வீட்டுலலாம் போய் வாழ்த்துறை சொல்ல போறாங்கல்ல, வாழ்த்துறை சொல்றவங்கள பாருங்க. ராமனும் சீதையும் போல் வாழ்ங்க, கோவலனும் கண்ணகியும் போல் வாழ்ங்க, அப்புறம் வள்ளுவனும் வாசிகியும் போல் வாழ்ங்க. இவங்கெல்லாம் யாராவது போய் அவங்க வீட்டில் என்னென்ன சண்டை நடந்திருக்கு நம்ம பார்த்துருக்கோமா? வள்ளுவனுக்கு வாசிக்கு என்ன சண்டை வந்துச்சுன்னு 60ஆம் கல்யாணம் முடிச்சுட்டு சொல்றாரு, இன்னொரு கல்யாணமே பண்ணிருக்க கூடாது அப்படின்னு. கரெக்டாமா? 60ஆம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன, ஒரு அம்மா 70 வருஷம் குடும்பம் நடத்தினவங்க, அவருக்கு 90 வயசு, அந்த அம்மாக்கு கிட்டத்தட்ட 85 வயசு, அவங்க மரணப்படுக்கையில் இருக்காங்க. இவர் கேட்டார், மரகதம், இது வரைக்கும் நீ என்கிட்ட சண்டை போட்டதே இல்லை, இது வரைக்கும் என்கிட்ட நீ கோவிச்சுக்கிட்டதே இல்லையே, என் மேல உங்களுக்கு கோவமே வரலையான்னு. அந்த அம்மா சொன்னாங்க, இந்த பரன் மேல ஒரு பெட்டி இருக்குல்ல, கல்யாணம் ஆகி வந்தோடனே உங்ககிட்ட சொன்னேன், இந்த பெட்டியை மட்டும் நீங்க திறக்கவே கூடாதுன்னு உங்ககிட்ட நான் ஒரு வரம் வாங்கிக்கிட்டேன். நீங்களும் 70 வருஷமா இந்த பெட்டியை திறக்காமலே இருந்தீங்க. உங்களை மாதிரி ஒரு உத்தமமான மனுஷனை நான் பார்த்ததே கிடையாது. இப்ப அந்த பெட்டியை திறக்கிறீங்களான்னு. அந்த பெட்டியை திறந்தார். அதுல 2 பொம்மை இருந்துச்சு, வயர் பொம்மை, வயர்கூட பொம்மை 2 இருந்துச்சு. இவர் கேட்டார், என்ன 2 பொம்மை? இல்ல, நீங்க எப்பெல்லாம் என்னை திட்டுவீங்களோ, எனக்கு எப்பெல்லாம் உங்க மேல கோவம் வருதோ, எப்பெல்லாம் உங்க மேல ஆத்திரமா வருதோ, எப்பெல்லாம் கல்லை தூக்கி தலையில போடலான்னு தோணுதோ, எப்பெல்லாம் உங்களை வந்து எங்கிட்டாவது ஏதாவது திட்டி தீக்கணும்னு தோணுதோ, அப்பெல்லாம் நான் உங்ககிட்ட கோவத்தை காட்ட மாட்டேன். எங்க அப்பத்தா சொல்லி விட்டாங்க, எப்பயுமே வீட்டுக்காரரை கோவப்படக்கூடாது, சண்டை போடக்கூடாது. அப்படியெல்லாம் உனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா இந்த வயர் பொம்மை செஞ்சு அந்த வயர் பொம்மையை என்னெல்லாம் திட்டணுமோ அதை திட்டிக்க, அவரை திட்டாத, வீட்டில் பிரச்சனை வந்துடும். அப்படிதான் இந்த வயர் பொம்மையை செஞ்சேன். இப்ப அந்த அவர் கேட்டாரு, இந்த 70 வருஷத்துல 2 தடவை தான் என் மேல கோவம் வந்துச்சா? 2 தடவை தான் நீ இந்த பொம்மையை செஞ்சேன். பக்கத்துல ஒரு கவர் இருக்கு பாரு, இந்த கவர் எடுத்து பார்த்தாங்க, அதுல 5 லட்ச ரூபா இருந்துச்சு. இவ்வளவு நாள் நான் பொம்மையா செஞ்சு அத்தனை பொம்மையை வித்தேன், அதுல 5 லட்ச ரூபா வந்துச்சு, அதை வச்சு செலவுக்கு வச்சுக்காரு. சில பேரு சார் ஏதோ போனா போகுது நம்மளோட குழு நடத்திட்டு இருக்காங்க. நல்ல ஒரு மேடை, இப்படி சிரிக்கக்கூடிய ஒரு மேடையில எதுக்காகப்பா இந்த சிரிப்பான ஒரு மேடைகள் வேணும்னா, வாழ்க்கைய வாழக்கூடிய இந்த தருணங்கள் இருக்குல்ல, இந்த தருணங்கள் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் நடுவில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறது இந்த சிரிப்பு தான். ஒருத்தர் சொன்னாரு, நான் வந்து கோயில்பட்டியில 2 கிரவுண்டு வாங்கி போட்டிருக்கேன், மதுரையில 3 கிரவுண்டு வாங்கி போட்டிருக்கேன், விருதுநகர்ல 5 கிரவுண்டு வாங்கி போட்டிருக்கேன், இங்க மெட்ராஸ்ல 2 கிரவுண்டு. இப்ப பூமி சொல்லிச்சு, இவங்க தாத்தாவை நான் தான் வாங்கி போட்டேன், இவங்க அப்பாவை நான் தான் வாங்கி போட்டேன், நாளைக்கு இவனையே நான் தான் வாங்கி போட போறேன், இவன் என்னை வாங்கி போட போறான். மனித வாழ்க்கை ஒரு சாதாரண ஒரு ஈசலினுடைய வாழ்க்கை போன்ற இந்த வாழ்க்கையை ரொம்ப அழகாக மாற்றுறது எதுப்பானா இந்த சிரிப்பு. இந்த சிரிப்பை முன்னெடுத்திருக்கக்கூடிய மகிழ்வோர் மன்றத்திற்கு ஒரு பெரிய அரங்கு நிறைந்த கைதட்டலை சொல்லி ஒரே ஒரு பாடலை மட்டும் சொல்லி விடைபெறணும்ன்றது ஆசை. உங்களுடைய அனுமதியோடு அந்த பாடலை சொல்லலாமா? டைம் ஆனாலும் ஒரு 3 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா அந்த பாடலை முடிச்சிருவேன். எதுக்காக இந்த பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியம்? நாங்கள் மனித வாழ்க்கையில சிரிப்பு எவ்வளவு முக்கியம், மனித வாழ்க்கை எவ்வளவு முக்கியன்றதுக்காக. நேரத்தினுடைய அருமை, எனக்கு இந்த காலத்தினுடைய கட்டாயம் எல்லாமே தெரிந்த காரணத்தினாலும் கூட இந்த காலத்திற்கு இந்த இடத்துல கேட்கக்கூடிய மக்கள் அதுக்காக இதை சொல்லிடணும். இந்த டயத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணது காரணம் நான் கிடையாது சார், இப்படி அருமையா கேட்கக்கூடிய ரசிகர்கள் இருந்தாங்க, அதுதான் இந்த காரணம். பட்டினத்தாருடைய ஒரு பாடல் சார், உலக லிட்ரேச்சர்ல இப்படி ஒரு பாட்டு கிடையாது, உலக லிட்ரேச்சர்ல கிடையாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது பான்னு தமிழ்ல மட்டும்தான் இப்படி ஒரு பாட்டு இருக்கு. ஒரு மட மாதம், ஒரு மனிதன் எப்படி பிறப்பிலிருந்து இறப்பு வரை இருக்கான்னு ஒரு பாட்டு. ஒரு மட மாதம் ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலந்து ஒழுகிய விந்து ஊரு சுரோனிதம் மீது கலந்து பனியிலோர் பாதி சிறு துளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதுமடர் கமடம், இப்படிதான் கரு உருவாகுமா, தாமரை மொட்டு மாதிரி. பதுமடர் கமடம் இதுவென்றாகி பார்வை மெய் வாய் செவி கால் கைகள் என்றே உருவமும் ஆகி உயிர் வளர் மாதம் 9 ஒன்றும் நிறைந்த மடந்தை உதர மகன்று புவியில் விழுந்து யோகமும் வாரமும் நாளும் அறிந்து, ஜாதகம் பாப்போமா, யோகமும் வாரமும் நாளும் அறிந்து மங்கையர் சேனை தாரணை ஆடை மடமையில் கொங்கை அமுது உண்டு ஓரறிவு ஈரறிவு ஆகியே வளர்ந்து ஒளிநகை ஊரல் இதழ் மடவாக உவந்து முகந்திட வந்து தவழ்ந்து மடியில் இருந்து வாயிறு போய் என நாமம் விளம்பி உரைமணி ஆடை அரைமணி ஆட, டவுசர் நிக்காதான், உரைமணி ஆடை அரைமணி ஆட உண்பவர் தின்பவர் தங்களோடு உண்டு தெருவினில் இருந்து புழுதி அடைந்து கூடி நடந்து 5 வயதாகி விளையாடியே. 5 வயசாயிருமா, என்னப்பா பண்ணுவாங்க? உயர்த்தரு ஞான குரு உபதேச முத்தமிழின் கரைகளும் கரை கண்டு வளர்பிறை என்றே பலரும் விளம்ப வாழ் 16 பிரயாயம் வந்து 16 வயசு வந்துருமா. இந்த 16 வயசு வந்தா என்னப்பா பண்ணுவானா,
மயிர்முடி கோதி அப்படி தலைய கோய் விட்டு போனா. மயிர்முடி கோதி 60 நீல வண்டமர் தந்தொடை கொண்ட புனைந்து மணிப்பொன் விளக்கு பணியும் அணிந்து இப்படி காப்பு போட்டு போனா. மணிப்பொன் விளக்கு பணியும் அணிந்து மாதகர் போதகர் கூடி வணங்க மதன சுரூபன் இவன் என மோக மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு விரிவிழி கொண்டு சுழியை எறிந்து மாமையில் போல் அவள் போவது கண்டு. அந்த பொண்ணு அப்படி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. மாமையில் போல் அவள் போவது கண்டு மனது புறாமல் அவள் பின்னால் சென்று மங்கள செங்கல சந்திகள் கொங்கை மருவ மயங்கி இதழமுது உண்டு தேடிய மாமுதல் சேர வழங்கி. காசை கொண்டு போய் கொடுத்துருவானா. தேடிய மாமுதல் சேர வழங்கி ஒரு முதலாக முதுபொருளாக தேடிய தனங்களை வம்பில் இழந்து மதன வதன சொரூபம் இதுவென்று வாலிப கோலமும் வேறு பிரிந்து வளமையும் மாறி இளமையும் மாறி வன்பல் விழுந்து இரு கண்கள் 2 வயது முதிர்ந்து செவிதிமிர் வந்து வாயறியாது விடாது மொழிந்து கலியுகம் மீதினில் இவர் மரியாதை கண்டவர் நெஞ்சம் சஞ்சலம் மிஞ்ச கலகலவென்று மலசலம் வந்து கால்வழி மேல்வழி சேர நடந்து தெளிவுமின்றி உரைதடு மாறி சிந்தையும் நெஞ்சமும் உலர்ந்து தவின்று திடமும் அணிந்து தினமும் அலைந்து தேறி நல்ல ஆதரவு யார் என நொந்து மறையவன் வேதம் எழுதியவாறு வந்தது கண்டம் என்று தெளிந்து இனியன கண்டம் இனியன தொந்தம் மேதினி வாழ்வு நிலாதினி என்று கடன்முறை பேசும் என ஊரை நாவும் தங்கி விழுந்து கையால் மொழிந்து கடைவாய் கஞ்சி ஒழுகிட வந்து பூதமும் நாளும் சுவாசமும் நின்று நெஞ்சு தடுவாரி வரும் நேரமே. ஹார்ட் அட்டாக் வந்துருமா? ஹார்ட் அட்டாக் வந்தா யாரு பாருவானா? நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே உச்சடையும் சிறு குஞ்சமும் மிஞ்ச மதகும் இரண்ட வடிவம் இளங்க மாமலை போல் எம தூதர்கள் வந்து வளைகொடு வீசி உயிர்கொடு போக மைந்தன் வந்து குனிந்து நொந்து மடியிலிருந்து மனைவி புலம்ப மாய்கினரே இவர் காலம் என்று பழையனர் காணும் என்பர் அருகிலார் பஞ்சு பறந்தது என்பர் பந்தர் இடுமென வந்து பறையிடை முந்தி பிணம் வேக விசாரியும் என்று ஏவும் சிலர் பனித்துகில் துஞ்சக கலபம் அணிந்து பாவமே செய்து நாரும் இந்த உடம்பை வரிசை கெடாமல் எடுமென ஓடி மைந்தர் வந்து குனிந்து சுமந்து கடுகி நடந்து சுடலை அடைந்து மானிட வாழ்வு இதுவென நொந்து விறகிடை மூடி அனல் கொடு போக வெந்து விழுந்து தனிந்து நாணங்கள் உருகி எலும்புகள் கருகி ஒரு பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்பும் அடியேனை இனி வாழ்த்துமேன்னு பட்டினத்தார் எழுதியிருப்பார். இந்த மனித வாழ்க்கை ஒரு துளி நீரில் தொடங்கி ஒரு பிடி நீரில் முடியக்கூடிய இந்த மனித வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றுவதை இந்த சிரிப்பும் மகிழ்ச்சியும் இந்த அழகான தருணத்தை தந்த கோவில்பட்டி மகிழ்வோர் மன்றத்திற்கு மிகப்பெரிய கைதட்டலோடு என்னுடைய சார்பாக மனமார்ந்த நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. அவருக்கு தலைமையேற்று சிறப்பித்த மதுரை நகைச்சுவை மன்றத்தினுடைய அமைப்பு செயலர் அவர்களுக்கும் முன்னிலை வைத்த மகிழ்வோர் மன்றத்தினுடைய ஆர்வலர் மதிப்பிற்குரிய திரு ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் சிறப்பான மகிழ்வுரை